மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். உண்மைதானா? சரி, அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார். அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவனை விட்டு எடுத்துட்டார். இல்லையா? சரி, உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்? அப்படி இருக்கிற போது சாத்தானால இந்த பூமியில எப்படி வேலை செய்ய முடிகிறது? வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார், அவனை வெளியரங்க கோலமாக்கினார், நிர்வாண கோலமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. அது பொய் அல்ல, அது உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாத்தானால இந்த பூமியில எப்படி வேலை செய்ய முடிகிறது? யூதாவிலே சொல்லுகிறது, அவனை கட்டி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனால எப்படி வேலை செய்ய முடிகிறது? இல்ல, கர்த்தரை அறியாதவர்கள், அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில எல்லாம் அவன் இன்னும் நிறைய வேலை செய்கிறான். அதை கூட விடுங்க. ஈவன் கர்த்தரை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை நடப்பிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும், செய்கிறான்னு தான் சொல்லணும். நம்மளே அப்படி சொல்ல வேணாம், செய்வதற்கு முயற்சிக்கிறான் அப்படி வேணா எடுத்துக்கிறோம். செய்வதற்கு, ஆனால் ஆக்சுவலாக என்ன தான் செய்யணும், அதை செய்கிறான்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன செய்யலை, நம்மளே அதை நெகட்டிவாக என்ன செய்ய வேணாம், அறிக்கை பண்ண வேணாங்கிறதுனால செய்வதற்கு முயற்சிக்கிறானே. இது எப்படி சாத்தியமாகிறது? அப்ப இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை பார்க்க போறோம். 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானுடைய தலையை எவ்விதத்திலே நசுக்கினார். 1, அதை பார்க்க போறோம். 2வது, சாத்தானுடைய தலையை நசுக்கிவிட்ட பிறகும், அதிகாரங்களை எடுத்து விட்ட பிறகும் சாத்தானால இந்த பூமியில எப்படி வேலை செய்ய முடிகிறது? 2வது அந்த காரியத்தை பார்க்க போறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்களை செய்வதற்கு ட்ரை பண்றானே, எப்படி அது சாத்தியமாகுது அதை பார்க்க போறோம். அடுத்து, அப்படி அவன் வேலை செய்கிற போது அல்லது வேலை செய்ய முயற்சிக்கிற போது அந்த காரியத்தை முறியடித்து நாம எப்படி ஜெயத்தை எடுத்துக்கொள்வது, இது 3ஐயும் பார்க்க போறோம். சாத்தானுடைய தலையை எப்படி நசுக்கினார் 1, நசுக்கின பிறகு எப்படி வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்றான் 2, அப்படி அவன் செய்கிற போது அதுல இருந்து நாம எப்படி நம்மை தப்புவித்து கொண்டு அந்த காரியத்தை மேற்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியில எப்படி நாம் வாழுவது, அதைத்தான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். சரியா? சரி, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வரப்போறோம். ஒரு டிராவல் வரப்போறோம். சரியா? அதனால நல்லா கவனிங்க. சரி, ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வாக்கியம். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். Genesis chapter 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுல இருக்கிற அவர் உன் தலையை நசுக்குவார், அந்த ஒரு வாக்கியம், அந்த ஒரு ஃப்ரேஸ், அதான் இப்ப தியானிக்க போறோம். அவர் உன் தலையை நசுக்குவார். இது உங்களை என்னையும் பார்த்து சொன்ன வார்த்தை இல்லை, இது சர்ப்பத்தை பார்த்து, பாம்பை பார்த்து சொன்ன வார்த்தை. உங்களுக்கு எனக்குன்னு எடுத்துடக்கூடாது. இது நம்மளை பார்த்து சொல்லல ஆண்டவர், இதை யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? இது சாத்தானை பார்த்து சர்ப்பத்தின் மூலமாய் சாத்தானுக்கு செய்தி சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார். இல்லையா? அந்த ஒரு வாக்கியத்தை தான் இப்போ நம்ம தியானிக்க போறோம். சரி, இப்போ கவனி. ஆதியாகமத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்தல் வரைக்கும் வரப்போறோம். நம்ம ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆதியில என்ன நடந்தது? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகங்களையும் படைத்தார், வார்த்தையினாலே பூமியையும் படைத்தார், வார்த்தையினாலே மனுஷனையும் படைத்தார். என்ன பிரதர், மனுஷனை மண்ணினால தானே பிரதர் படைத்தார்? மண்ணினால தான் படைத்தார். ஆனாலும் மனுஷனை படைக்கிறதற்கும் வார்த்தையை சொல்லிதான் மனுஷனையும் படைத்தார். இல்லையா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, வார்த்தையை சொல்லிதான் மனுஷனையும் படைத்தார். இல்ல,
வார்த்தையை சொல்லாம அவர் எதையுமே படைக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் உண்டாக்குகிறார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். வார்த்தையினாலே அந்த மனுஷனை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். அல்ல கவனிங்க, வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகங்களையும் படைக்கிறார். வார்த்தையினாலே பூமியை படைக்கிறார். வார்த்தையினாலே மனுஷனை படைக்கிறார். வார்த்தையினாலே அந்த மனுஷனை ஆளுகை செய்யும்படிக்கு வைத்து விட்டார் தோட்டத்தில். இப்ப ஆதாம் தோட்டத்தில் வார்த்தையினாலேயே எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். வார்த்தையினாலேயே ஆளுகை செய்கிறார். இல்ல, அவர் தோட்டத்தை பண்படுத்த முடிகிறது, பாதுகாக்க முடிகிறது. எந்த கருவிகளும் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனா தோட்டத்தில் ஆதாம் ஒன்று சொன்னார்னா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த தோட்டத்திற்கு அந்த மரத்திற்கு தண்ணீர் பாய கடவது அப்படின்னு ஆதாம் சொன்னார்னா தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. காரணம் என்னன்னா அவருடைய வார்த்தையிலே அந்த ஆளுகையை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்து, வார்த்தையினாலே மனுஷனை படைத்து, வார்த்தையினாலேயே மனுஷனை ஆளுகை செய்யும்படிக்கு வைத்து விட்டார். இப்ப ஆதாம்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் ஆதாம் இடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீ புசித்துக் கொள்ளலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற அந்த விருட்சத்தினுடைய கனியை மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். ஏன்னா அதை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். நீ என்ன செஞ்சிருவே? நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த சாவு அப்படின்னா என்னன்னு தெரியணும். டெத் அப்படின்னா என்ன, அது கொஞ்சம் நமக்கு விளங்கணும். அப்பதான் இந்த பகுதி என்னன்றது நமக்கு விளங்கும். எபிரேய பாஷையில நீங்க இதே ஆதியாகமம் 2:16-17 எடுத்து வாசிச்சீங்கன்னா, எபிரேய வேதாகமத்தில் சாவு அப்படிங்கிறதுக்குரிய அந்த எபிரேய வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா, மூத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். MOOTH, மூத். MOOTH, மூத் அப்படின்ற வார்த்தை இருக்கும். மூத் அப்படின்னா மரணம் அல்லது சாவு, டெத். நீங்க இஸ்லாமியர்கள் பார்த்துருக்கீங்களா? மரிக்கிறவங்களை மவுத் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அரபியில் மவுத் ஆயிட்டாங்க, மவுத் அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மவுத் அப்படிங்கிற அந்த அரபி வார்த்தை இந்த மூத் அப்படிங்கிற எபிரேய ஹீப்ரு வார்த்தையில் இருந்தது. அதை கொஞ்சம் மருவி அவங்க மவுத்துன்னு சொல்றாங்க. எபிரேய பாஷையில் அது மூத். இப்போ மூத் அப்படின்னா மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? மூத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. நான் ஒன்ன சொல்றேன். மூத் அல்லது மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேஷன், பிரிந்து போவது அப்படின்னு அர்த்தம். செப்பரேஷன், பிரிந்து போவது. சொல்லுங்க, என்ன ஆகி போவது? பிரிந்து போவது. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவது? பிரிந்து போவது. செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே. 2 விதமான மரணம் சொல்லுகிறோம். என்னென்ன? ஒன்னு ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னொன்னு என்ன மரணம்? பிசிக்கல் டெத், சரீர மரணம். ஒன்னு ஆவிக்குரிய மரணம், இன்னொன்னு சரீர மரணம். ஆவிக்குரிய மரணம்னா என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனை விட்டு பிரிந்து போகுமானால், அவரோடு இருக்கிற உறவை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டு, ரிலேஷன்ஷிப்பை விட்டு அந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனை விட்டு பிரியுமானால் அது ஆவிக்குரிய மரணம். அதே நேரத்தில் ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரியுமானால் அது சரீர மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனை விட்டு பிரிந்தால் அது ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை விட்டு பிரிந்தால் அது சரீர மரணம். அப்ப மரணம்னால என்ன அர்த்தம்னா, என்ன ஆகி போயிடுறதுன்னு அர்த்தம்? பிரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன ஆகுறது? பிரிஞ்சு போறது, செப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். தனியா போயிடுறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர், நீங்க சொல்லுங்க, மரணம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆகி போயிடுறது?
சத்தமா சொல்லுங்க, பிரிந்து போகிறது. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகிறது? பிரிஞ்சு போறது இல்ல. இப்ப ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றார், ஆதாம், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியையும் நீ புசித்துக் கொள்ளலாம். ஆனா தோட்டத்தில் இருக்கிற இந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். ஏன்னா நீ அதை புசிச்சிட்டீன்னா என்னைய விட்டு நீ செப்பரேட் ஆகி போயிருவ, நீ சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது உன்னுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் இப்ப எப்போதுமே உறவுல இருக்குல்ல, ஐக்கியத்தில் இருக்கிற கனெக்ஷன்லயே இருக்குல்ல. ஆனா நீ அந்த கனியை புசிச்சிட்டீன்னா உன்னுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்குமான தொடர்பு கட்டாயிரும், ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், உறவு கட்டாயிரும் இல்ல, அந்த ஐக்கியம் கட்டாயிரும். புசிச்சிராத. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்றார், ஆதாம், தோட்டத்தில் இருக்கிற அந்த கனியை மட்டும், அந்த நன்மை தீமையை அறிய பண்ணுகிற விருட்சத்தின் கனியை புசிச்சிராதப்பா. அதை புசிச்சின்னா என்ன நடக்கும்னா, அது உன்னை நன்மை அறிய, நன்மையை மட்டும் இல்ல தீமையை சேர்த்து அறிய வச்சிரும். அது என்ன செய்யும்னா உனக்கும் எனக்குமான உறவை கட் பண்ணிரும். நீ என்னை விட்டு தனியா போயிருவ. அதுக்கப்புறம் உன்னுடைய ஆவியால என்னுடைய ஆவியோட பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது, சம்பாஷிக்க முடியாது. புசிச்சிராத. யோசிச்சு பாருங்களேன். மண்ணுல இருந்து மனுஷனை படைச்சு அந்த மனுஷனுடைய ரிலேஷன்ஷிப்பை, அந்த ஐக்கியத்தை, உறவை தேவன் எவ்வளவு விரும்புகிறார் பாருங்களேன். இல்ல, மண்ணுல இருந்து ஒருத்தனை உண்டாக்கி அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவு விரும்புகிறார் பாருங்க. இல்ல, தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறது நம்மோடு இருக்கிற உறவை, ஐக்கியத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நீங்க இதே வசனத்தை ஆதியாகமம் 2:16-17 T40 டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு, அதுல வாசிச்சீங்கன்னா T40 வாசிங்களேன். But Yahweh said to him, கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், you must not eat the fruit of the tree. நீ கண்டிப்பாய் அந்த விருட்சத்திலிருந்து எதையும் புசிக்க வேண்டாம். That will enable you to know what actions are good to do and what actions are evil to do. அந்த விருட்சம் என்ன செய்யும்னா உன்னை நன்மை செய்வதற்கு மாத்திரமல்ல, உன்னை தீமை செய்வதற்கும் அறிய வச்சிரும். If you eat any fruit from that tree, on that day, நீ அந்த விருட்சத்திலிருந்து எதையாகிலும் புசித்தால், on that day, அந்த நாளிலே தானே your relationship with me will end. Your relationship with me will end. உனக்கு எனக்குமான உறவு கட்டாயிரும். புசிச்சிராத. இல்ல, ஆதாம் மேல தெய்வம் எவ்வளவு நேசம் வைத்திருந்தா இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பா. நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய நேரங்கள்ல, ஏன் பிரதர் அந்த மரத்தை கொண்டு போய் வைப்பானே, அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு, வச்சுவிட்டு புசிக்க வேணான்னு வேற சொல்றாரு, புசிச்சா நீ செத்து போயிடுவேன்னு வேற கட்டினமா பனிஷ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா பிரதர், என்ன மாதிரி பிரதர் தண்டனை பார்த்தீங்களா, செத்துருவே சாகவே சாவான்னு சொல்லிட்டார் பிரதர். பிரதர் சிஸ்டர், அதை ஆண்டவர் பனிஷ் பண்றதுக்கு சொல்லலை, கோபத்தில் சொல்லலை, அவன் மேலே வச்ச நேசத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. இதுல அவருடைய கோபம் வெளிப்படல, அவருடைய எது வெளிப்படுகிறது? நேசம் வெளிப்படுது. அதான் புசிச்சிராதப்பா, அதை புசிச்சிட்டீங்கன்னா உனக்கு எனக்குமான எது கட்டாயிரும்? ரிலேஷன்ஷிப் கட்டாயிரும், உறவு கட்டாயிரும், ஐக்கியம் கட்டாயிரும். புசிச்சிராத. இல்ல, ஆண்டவர் ஆதாம் மேல எவ்வளவு நேசம் வைத்திருந்தா அப்படி சொல்லி இருப்பார். இப்ப நீங்க சொல்லுங்க, அதை புசிக்க வேணான்னு ஏன் சொன்னாரு? அவன் மேல கோபப்பட்டு சொன்னாரா இல்ல நேசத்துல சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க, கோபத்துல சொன்னாரா நேசத்துல சொன்னாரா? இப்ப ஆதாம்கிட்ட சொல்லிட்டார் ஆண்டவர், அதை புசிச்சிராதப்பா, புசிச்சிட்டுனா உறவு கட்டாயிரும். சரியா? சரி. இப்ப என்ன நடந்தது? இப்ப பாருங்க, இப்ப சாத்தான் வந்து பார்க்கறான். என்ன, அவன் எப்படி காரியங்களை நிதானிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு புசிச்சிராத, உறவு கட்டாயிரும்னு சொல்லிட்டார். இப்ப சாத்தான் வந்து பார்க்கறான், இந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை கெடுக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஏதேனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேன் அப்படின்னா பிரியமான, பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம் அல்லது பிரியமான ஸ்தலம் அப்படின்னு பேர். ஈடன் அப்படின்னா, ஏதேன் அப்படின்னா பிளசன்ட் பிளேஸ், இனிமையான ஸ்தலம். இனிமையான ஸ்தலத்தில் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான். எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறான்.
அவன் காரியங்களை உற்று கவனிக்கிறான். என்ன இங்கே என்ன நடந்திருக்கிறது? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்து, வார்த்தையினாலே பூமியை படைத்து, வார்த்தையினாலே மனுஷனை படைத்து, வார்த்தையினாலேயே ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறான். சோ இங்கே எல்லாமே வார்த்தையினாலேயே நடந்திருக்கிறது. இப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும். எப்படி கெடுக்கலாம்? இங்க எல்லாமே வார்த்தையினாலே நடந்திருக்கிறதுனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையவும் வார்த்தையை வச்சுதான் கெடுக்க முடியும். திட்டமிடுகிறான். என்ன பண்றான் பாருங்க, எவ்வளவு நிதானிக்கிறான் பாருங்க. எல்லாமே வார்த்தையில தான் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னாலும் எதை வச்சுதான் கெடுக்கணும்? வார்த்தையை வச்சுதான் கெடுக்கணும். திட்டமிடுகிறான். இப்ப என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-7 வாசிங்களேன். என்ன செய்யறான்னு பாருங்களேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்ப கவனிங்க. இப்ப சாத்தான் திட்டமிடுகிறான், இவர்கள் வாழ்க்கையை கெடுக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு பாம்பை, ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்துறான். என்ன செய்யறான்னு கவனிங்களேன். அந்த பாம்பை வச்சு ஆதாம் ஏவாள்கிட்ட பேச வைக்கிறான். சொல்லுங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன செய்ய வைக்கிறான்? பேச வைக்கிறான். குறிப்பா ஏவாள்கிட்ட பேச வைக்கிறான். எப்படி பேசுறான்னு பாருங்க. அவனுடைய தந்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏவாள்கிட்ட வந்து கேட்கிறான், என்ன இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் உங்களை புசிக்க வேணான்னு சொல்லிட்டாராமே, சொன்னது உண்டோ? ஒரு கேள்வி இல்ல, ஒரு கேள்வி கேட்கிறான். இல்ல, சாத்தான் முதல்ல மனுஷன்ட்ட பேசினது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு வாக்கியத்தை சொல்லல, ஒரு கேள்வி தான் கேட்கிறான். இல்ல, கேள்வியை கேட்டு தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறான். தான் என்ன அவங்களுக்குள்ள உள்ள வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை கேள்வி கேட்டு தான் துவக்கிறான். நீங்க பார்த்துருக்கீங்களா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து, விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன வரும் தெரியுமா? எடுத்த உடனே கேள்வி தான் கேட்பான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பல்வலி இருக்கிறதா? அது வரைக்கும் இருந்திருக்காது. இவன் கேட்ட பிறகுதான் ஆமா இல்லை ஒரு ஓரத்தில் அப்ப அப்படின்னு தோணும். பார்த்துருக்கீங்களா? அப்படியானால் இந்த பர்பஸையை விளக்குங்கள். ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதையே பதிலாக சொல்லிடுவான். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கிறதா? அது வரைக்கும் இருக்காது. நமக்கு ஒரு மாதிரி வலிக்குதே, இதுக்கு பேர் தான் கேஸ் ட்ரபிளோ அப்படின்னு பாருங்க. அப்படி அது ஒரு கேள்வி இல்லை, கேள்வி கேட்கிற அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அதை சாத்தான் பயன்படுத்துறான் பாருங்க. இல்ல, சரி. இப்ப ஏவாள்கிட்ட கேட்கிறான், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனிகளையும் உங்களை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாராமே. உடனே இந்த அம்மா அப்படியெல்லாம் சொல்லல, இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தான் புசிக்க வேணான்னு சொன்னாரு, அதைத்தான் தொட வேணான்னு சொன்னாரு, அதை புசிச்சோம்னா நாங்க செத்துருவோம்னு சொன்னாரு. இதெல்லாம் உன்கிட்ட கேட்டானாவே? அவன் என்ன கேட்டான்? சாப்பிட வேணான்னு சொன்னாரா? ஆமா இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு தானே. அவன் ஒரு கேள்வி கேட்டா இந்த அம்மா எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லுது? இல்லை, இந்த எங்களுக்கு வெளிநாட்டுலாம் போகும்போது இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, ஒரு தம்பி இந்தோனேஷியாவிலேருந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர்றான். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கேட்குறார், என்ன எங்கே போயிட்டு வரீங்க? நான் இந்தோனேஷியாவிலேருந்து வர்றேன்
பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரேன். இந்தோனேஷியாவில் பைபிள் காலேஜா? ஆமாம், இந்தோனேஷியாவில். அதாவது அவர் கேட்டது ஒன்று தான், எங்கே இருந்து வர்றீங்க? நான் இந்தோனேஷியா போயிட்டு வர்றேன், பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வர்றேன். எங்கள் பைபிள் காலேஜ் பெரிய பைபிள் காலேஜு, இத்தனை பேர் அங்கே ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ டீம் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்படியா? எந்தெந்த நாட்டில் இருந்து வந்து படித்தாங்க? எங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ்லாம் அமெரிக்காவிலேருந்து வருவாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருவாங்க. எங்கள் டீம் லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், பாகிஸ்தானியா? பாகிஸ்தானின்னு சொன்னால் பாருங்க, தூக்கி கொண்டு உள்ள வச்சிட்டான். அவன் என்ன கேட்டான்? எங்கே இருந்து வர்ற? இல்லை, நிறைய நேரம் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஒரு கேள்விக்கு எத்தனை கேள்வி பதில் சொல்லுவான். இது சாத்தானுடைய பெரிய தந்திரம் பாருங்க. இல்லை, அவன் கேட்டது ஒன்று தான், இந்த அம்மா எத்தனை பதில் சொல்லுது பாருங்க. சரி, இது நேரம் இல்லை, நான் அடுத்து வர்றேன். சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லுது, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம், ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை தான் புசிக்க வேணாம், அதை புசிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், நாங்கள் சாகவே சாவோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவன் பேசுகிறான் பாருங்க, எப்படி பேசுகிறான். இப்போ அவனுடைய காரியத்தை துவக்கிறான் பாருங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்க அந்த பழத்தை புசிச்சிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க யார மாதிரி ஆயிருவீங்க? தேவர்களை போல. தமிழ்ல தேவர்களை அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே, அதிகம் 3:5 பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே, ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அப்ப உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் கடவுளை போல் ஆயிருவீங்க. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களே இல்ல, தேவனை போல. ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், as like God. நீங்க தேவன மாதிரி ஆயிருவீங்க. அதனாலதான் அது அவருக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உங்களை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அவன் பேசுகிற தொனியை பாருங்களேன், எப்படி பேசுறான் பாருங்க. அது அந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவன மாதிரி ஆயிருவீங்க, அது அவருக்கு நல்லாவே தெரியும்பா, அதனாலதான் உங்களை என்ன செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு, புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப அவன் என்ன சொல்ல வர்றான்? இங்க பாருங்கப்பா, அந்த பழத்தை புசிங்க, அதை புசிச்சிட்டீங்கன்னா நீங்க தேவன மாதிரி ஆயிருவீங்க. நீங்க அவரை மாதிரி ஆகிறது அவருக்கு பிடிக்கலப்பா, அதனாலதான் உங்களை என்ன செய்ய வேணாம்னு சொல்றாரு, அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொல்றாரு. எப்படி பேசுறான் பாருங்க. தேவனை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை கொடுக்கிறான் பாருங்க, போர்ட்ரேட் கொடுக்கிறான் பாருங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்குறான் பாருங்க. தேவனை நம்பாத. அவன் டைரக்டா சொல்லல, ஆனா சுத்தி வளைச்சு பேசுறான் பாருங்க. அந்த பழத்தை புசிச்சிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்க வேற லெவலுக்கு போயிருவீங்கப்பா, அதனாலதான் உங்களை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு அவரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா நீங்க அப்படியே கீழேயே இருக்கணும், அவருக்கு அடிமைகளை போலவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி சர்வாதிகாரி பத்தீங்களா, என்ன மாதிரி கடினமான ஆளு பத்தீங்களா அவரு, அப்படியே உங்களை காலு கீழே போட்டு மிதிச்சு வச்சிருக்காரு பத்தீங்களா. நீங்க புசிச்சீங்கன்னா வேற லெவலுக்கு போயிருவீங்கப்பா, அவருக்கு தெரியும், அதனாலதான் உங்களை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எதனால அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னாரு? அதை புசிச்சா இவர்களுக்கும் தேவனுக்குமான எது கட்டாயிரா? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். ரிலேஷன்ஷிப், உறவு கட்டாயிரம் தானே சொன்னாரு. இத கோபத்துல சொன்னாரா, நேசத்துல சொன்னாரா? இப்ப இவன் என்ன செய்யறான், தேவனுடைய அந்த நேசத்தை மறைத்து, வார்த்தை நல்லா கவனிங்க, தேவனுடைய நேசத்தை மறைத்து எப்படி பேசுறான் பாருங்க. இல்ல, அவருக்கு தெரியும் நீ அதை புசிச்சின்னா வேற லெவலுக்கு போயிருவ, அதனாலதான் உன்னை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வர்றான், என்ன கன்வே பண்றான்? தேவன் நீ நீ மேல ஏறி வர்றதா அவர் விரும்பல, அவர் உன்னுடைய நலம் விரும்பி அல்ல, வெல்விஷர் இல்ல, அவரை நம்பாத. அவரை நம்பாதன்னு டைரக்டா சொல்லல, அதுதான் சாத்தானுடைய தந்திரம். பவுல் எழுதுறார் இல்லையா, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாததல்லவே. அவனுடைய தந்திரத்துல பிரதானமானது என்ன தெரியுமா? தேவனை தவறானவரை போல காட்டுறது, வில்லனை மாதிரி காட்டுறது. அவர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணி வில்லனை போல, ஒரு ஆன்டி ஹீரோவை போல அவரை போர்ட்ரேட் பண்றது இல்ல, அதான் அவனுடைய முதல் தந்திரமே. நல்லா கவனிங்க. சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர்றான் இங்க பார், அவருக்கு தெரியும்பா,
அவர் புசிக்க வேணாம்னு சொன்ன காரணமே நீ அவர் லெவலுக்கு வரக்கூடாதுன்னு தான். அவரை நம்பாத, அவர் நல்லவர் இல்லை. டைரக்டா சொல்லல, அவர் நல்லவர் இல்லைன்னு அவன் டைரக்டா சொல்லல, ஆனா சுத்தி வளைச்சு அங்கதான் நிக்கிறான் இல்ல. இப்ப கவனிங்களே, இப்ப ஏவாள் என்ன கேட்டிருக்கணும்? இந்த அம்மா இவ்வளவு பேச்சு இல்ல, என்ன கேட்டுக்கணும்? இங்க பார், நிறுத்து, நீ பேசுறது தப்பாச்சே, நீ தேவனை பற்றி இல்ல தப்பா பேசிட்டு இருக்க, இது சரி கிடையாதே, நீ என்ன இனிமே நாங்க தேவனை போல ஆகணும்னு சொல்ற? நாங்க ஏற்கனவே தேவ சாயலாகத்தானே இருக்கிறோம், நாங்க ஏற்கனவே தேவனுடைய ரூபம் தானே, நீ என்ன இப்படி சொல்ற? இது தப்பாச்சே. சொல்லிருக்கணுமா வேணாமா? சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதும் ஏவாளுக்கு தெரியல. நாம் தேவனுக்குள் எப்படிப்பட்டவர்களாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு என்ன செய்யல? தெரியல. ஐடென்டிட்டி கிரைசிஸ். தேவன் யாருன்னு தெரியல, தேவனுக்குள் நாம் யார் என்பது தெரியல இல்ல. இப்ப சாத்தான் என்ன பேசுறான், அவன் எப்படி தந்திரமா பேசுறான் பாருங்க. நீங்க அந்த பழத்தை புசிச்சீங்கன்னா அவர் லெவலுக்கு போயிருவீங்கன்னு தான்ப்பா அவர் அதை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அவ்வளவெல்லாம் அவர் நல்லவர் கிடையாதுப்பா, அவரை நம்பாத. நல்லா கவனிங்களே, இத்தனை நாட்கள் அந்த பழத்தை புசிக்கல. ஏன்? யாரையும், யார் சொன்ன வார்த்தையும் நம்பி இருக்கிறாங்க, தேவனையும் தேவன் சொன்ன வார்த்தையையும் நம்பி அந்த பழத்தை புசிக்காம இருக்கிறாங்க. இப்ப இவன் என்ன செய்யறான்? இந்த பழத்தை இவனை புசிக்க வைக்கணும். அப்ப என்ன செய்யறது? ஏன் புசிக்காம இருக்கிறாங்க? தேவனையும் அவர் சொன்ன வார்த்தையும் விசுவாசிச்சு புசிக்காம இருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? இவன் தேவனையும் அவர் சொன்ன வார்த்தையையும் விசுவாசிக்க கூடாது. அப்ப இவர்களுடைய விசுவாசத்தை கெடுக்கணும். எதை கெடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை கெடுக்கணும்? ஆதாம் ஏவாளை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போயெல்லாம் பழத்தை எடுத்து வாய்க்குள்ள திணிக்கல. அவனுடைய குறி எது தெரியுமா? ஆதாம் ஏவாள் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை காலி பண்ணிட்டான் இல்ல. அது எப்படி காலி பண்றா விசுவாசத்தை? பேசி 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 பேசியே. எப்படி? தேவனை பற்றிய தவறான செய்திகளை சொல்லி. இப்ப நீங்க சொல்லுங்களேன், சாத்தான் தேவனை பற்றி சொன்னான்ல, அந்த செய்தி அவருக்கு தெரியும், பழத்தை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு பத்தியா, அவருக்கு தெரியும் நீ அவர் லெவலுக்கு வந்துருவ, அதனாலதான் புசிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இவன் தேவனை பற்றி இப்படி சொல்றான்ல, இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சத்தமா சொல்லுங்க, நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? இப்படி கேட்கிறேன். நல்ல செய்தி, கெட்ட செய்தி, அதாவது துர்ச்செய்தி. சொல்லுங்க, என்ன செய்தி? இப்ப சாத்தான் ஆதாம் ஏவாள் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை கெடுக்கிறான். எப்படி? துர்ச்செய்தியை சொல்லி 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 சொல்லி, தேவனை பற்றிய தவறான துர்ச்செய்திகளை சொல்லி 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 நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து விட்டான் இல்ல. சாத்தானுடைய குறி உங்க விசுவாசம். சொல்லுங்க, சாத்தானுடைய குறி எது? உங்களுடைய. இப்ப சாத்தா என்ன செஞ்சான்? தேவனை பற்றிய துர்ச்செய்தியை சொல்லி அவர் நல்லவர் இல்ல, அவர் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி தேவனை பற்றிய துர்ச்செய்தியை சொல்லி 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 விசுவாசத்தை கெடுத்தான். அதனாலதான் இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியோடு பூமிக்கு இறங்கி வந்தார். என் பிதா நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். என் பிதாவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார். மனுக்குலமே, எங்களை நம்பாம போய் தானே அந்த பழத்தை புசிச்சீங்க. தோட்டத்துல ஏன் அந்த பழத்தை போய் புசிச்சீங்க? எங்களை நம்பாம தானே. நாங்க உங்க மேல நேசம் வைத்து தானே சொன்னோம் அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. எங்களுடைய நேசத்தை நீங்க நம்பல. இப்பவும் நாங்க சொல்றோம், பிதாவும் குமாரனாகிய நானும் மனுக்குலத்தை அவ்வளவாய் நேசிக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று சொல்லி. எங்களை நம்பாம போய் தானே பழத்தை புசிச்சிங்க. இப்பவும் சொல்றேன், என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு பாருங்க, உன்னை எவ்வளவாய் நாங்கள் நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப சாத்தான் தேவனை பற்றிய துர்ச்செய்திகளை சொல்லி 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 ஆதாம் ஏவாளுடைய விசுவாசத்தை கெடுத்தான். ஆனால் இயேசு பிதாவை பற்றிய நற்செய்தியினாலே மீண்டும் நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க.
இப்ப சாத்தான் வந்து எப்படி பேசுறான்? சர்ப்பத்தின் மூலமா பேசுறான். எப்படி பேசுறான்னு கவனிங்க. நான் சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன். எப்படி பேசுறான்? தேவன் மேல தவறான செய்திகளை சொல்றான். தேவனை பற்றிய தவறான செய்திகளை சொல்றான். எப்படி? ஆதாம் ஏவாளை ஏன் அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னாரு? அவர்கள் மேல வச்ச எதனால? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். எதனால? இப்ப அவன் என்ன செய்யறான்? தேவன் அவர்கள் மேல வச்சிருந்த நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். நேசத்தை மறைத்து விஷத்தை கக்குறான். நல்லா கவனிங்க. பாம்புனால அந்த மனிதர்களுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு மரணத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். சர்ப்பத்தை வச்சு பயன்படுத்தி ஆதாம் ஏவாளுக்கு மரணத்தை கொண்டு வரணும். இப்ப சர்ப்பத்தை வச்சு மரணத்தை கொண்டு வரணும்னா அந்த சர்ப்பம் போய், பாம்புனால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா என்ன செய்யணும்? அந்த பாம்பு போய் அந்த மனுஷனை கடிக்கணும், இல்ல கொத்தணும், தீண்டணும், கடிச்சு உள்ள விஷத்தை அனுப்பணும், இல்ல? ஆனா சாத்தான் பாம்பை வச்சு ஆதாம் ஏவாளை கடிக்க வைக்கல, ஆதாம் ஏவாள்கிட்ட பேச வைக்கிறான். பாம்பை வச்சு ஆதாம் ஏவாளுக்குள்ள கடிச்சு விஷத்தை உள்ள அனுப்பல, ஆதாம் ஏவாள்கிட்ட பேசி பேசியே விஷத்தை கக்குறான். விஷத்தை கடிச்சு அனுப்பல, விஷத்தை வார்த்தை வடிவத்தில் அனுப்புறான். சொல்லுங்க, என்ன வடிவத்தில்? அவன் பேசுற அத்தனை வார்த்தைகளும் விஷமுள்ள வார்த்தைகள், இல்ல? தேவனை பற்றிய தவறான வார்த்தைகள், தேவனை பற்றிய தவறான செய்தி. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பாம்புனால ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னா என்ன செய்யணும்? அந்த பாம்பு போய் அவனை என்ன செஞ்சிருக்கணும்? கடிச்சிருக்கணும். ஆதாமே ஏவாளை கடிச்சிருக்கணும் தானே? ஆனா ஆதாம் ஏவாளை பாம்பை வச்சு கடிக்க வைக்கல, பாம்பை வச்சு என்ன செய்ய வைக்கிறான்? பேச வைக்கிறான். வார்த்தைகளை பேச வைக்கிறான், இல்ல? பேசி 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 பேசியே கெடுக்கிறான். தேவன் அவர்கள் மேல வைத்திருந்த நேசத்தை மறைத்து விஷத்தை வார்த்தை வடிவத்தில் கக்குறான், இல்ல? நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஆள் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி, ஆனா வார்த்தை ஒண்ணு என்னது? விஷம் சொல்லுவாங்களா? அதேதான். இப்ப சாத்தான் என்ன பண்ணிட்டானா, ஆதாம் ஏவாள் மேல விஷமுள்ள வார்த்தைகளை கக்கிட்டான். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பாம இப்ப யாருடைய வார்த்தைகளை, விஷமுள்ள வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க? சாத்தானுடைய விஷமுள்ள வார்த்தைகளை. தேவன் சொன்ன நேசமுள்ள வார்த்தைகளை நம்பாம இப்ப யார் சொன்ன வார்த்தைகளை நம்புறாங்க? சாத்தான் சொன்ன, அதுவும் என்ன உள்ள வார்த்தைகளை? விஷமுள்ள வார்த்தைகளை நம்பிட்டாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். விளைவு மரித்து போனார்கள், அதாவது தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். அப்பதான் தேவன் அங்க வந்து நிற்கிறார். இப்ப அவர் சர்ப்பத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அதாவது சாத்தானுக்கு செய்தி சொல்லணும், டைரக்டா சாத்தான்ட்ட சொல்லல, அதை யார் மூலமாகவே சொல்றாரு? பாம்பு மூலமாவே, சர்ப்பத்தின் மூலமாவே சொல்றார். அப்பதான் சொல்றார், என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, என் பிள்ளைங்க மேல நீ விஷமுள்ள வார்த்தைகளை கக்கி என் பிள்ளைங்களை என்னை விட்டு பிரிச்சுட்டு இல்ல, உன் தலையை நான் நசுக்கி காட்டுறேன் பார். தலைனா தலை முக்கியம் இல்ல, தலைக்குள்ள இருக்கிற விஷம், இல்லையா? பாம்புக்கு விஷம் எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பாம்பு அடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? எதுல தான் அடிப்பாங்க? தலையில தான் அடிப்பாங்க, இல்ல? பாம்பை பிடிக்கிறவங்களும் கரெக்டா எதை தான் பிடிப்பாங்க தெரியுமா? அந்த தலையை தான் பிடிப்பாங்க. அப்பதான் அது யாரையும் என்ன செய்ய முடியாது? கடிக்க முடியாது, இல்லையா? அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, என் பிள்ளைங்க மேல நீ விஷத்தை கக்கிட்டு இல்ல, என் பிள்ளைங்க மேல நீ விஷமுள்ள வார்த்தைகளை கக்கிட்டு இல்ல, என்னுடைய நேசத்தை மறைத்து உன் விஷத்தை நீ கக்கிட்டு இல்ல, உன் விஷத்தை நான் முறிச்சு காட்டுறனா இல்லையாப்பா, உன் தலையை நான் நசுக்கி காட்டுறனா இல்லையாப்பா, இல்ல? அப்பதான் சேலஞ்ச் பண்றார், இல்ல? ஒரு மொழிபெயர்ப்புல கெஜினியஸ்னு சொல்லுவாங்க, நல்ல ஹீப்ரூ ஸ்காலர், அவர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அந்த வசனத்தை. அவர் உன் தலைக்காக காத்திருக்கிறார், அவர் உன் தலைக்காக காத்திருக்கிறார். சரி, இப்ப சாத்தான் ஆதாம் ஏவாள் மேல தேவனுடைய நேசத்தை மறைத்து விட்டு விஷத்தை கக்கிட்டான். அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, மறிச்சிட்டாங்க. சரியா? சரி, இப்ப இயேசு சாத்தானுடைய தலையை எப்படி நசுக்கினார், எப்படி அவனுடைய விஷத்தை முறிய பண்ணினார், அவன் காரியங்களை எல்லாம் எப்படி அவர் ஜெயித்தார், அதை பார்க்கலாமா? வாசிங்க
யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு சம்பவத்தின் மூலமா அதை தியானிக்கலாம். வாசிங்க யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்படின்னா என்ன பிரதர்? நல்லா கவனிங்க. தேவனுடைய கோல்னா என்ன பிரதர்? அங்க 2 காரியம் நடந்திருக்கணும். என்ன? ஆண்டவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் எப்படி கற்பலகைகளை அவரே செதுக்கி அதுல தன்னுடைய வார்த்தைகளை எழுதி கட்டளைகளை எழுதி அதை மோசே கையில கொடுத்தாரோ அதை போல தேவன் தன்னுடைய கைக்கோலை எடுத்து, தான் வைத்திருந்த அந்த கைக்கோலை எடுத்து, ஸ்டாஃபை எடுத்து அதுல தன்னுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை எழுதி அதை மோசே கையிலே கொடுத்திருக்க வேண்டும். ஒன்று. இல்ல மோசே கையில வச்சிருந்த அந்த கோலை வாங்கி அதுல தன்னுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? எழுதி கொடுத்திருக்கணும். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடினாலே தேவனுடைய ஒன்று. தேவன் தன்னுடைய கைக்கோலையே எடுத்து அதில் வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்துருக்கணும் மோசேட்ட. இல்லை மோசே கையில் வச்சிருந்த கோலை வாங்கி அதில் தன்னுடைய வாக்கு தத்தங்களை அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? எழுதி இருக்கணும். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் இப்போ கிடையாது இல்லையா? அந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தையெல்லாம் எதில் எழுதி கொடுப்பாங்கன்னா அந்த கைக்கோலில் தான் என்ன செய்து கொடுப்பாங்க? எழுதி கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு சொத்தை விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொத்து கொடுக்குறாரு அப்படின்னா கைக்கோலை எடுத்து நான் இன்னாருக்கு இந்த சொத்தை என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உனக்கு இதை செஞ்சு தர்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உனக்கு இந்த காரியத்தை செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி அதை கைக்கோலில் எழுதி, வார்த்தையை கைக்கோலில் எழுதி என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. அந்த கைக்கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, எதை அடையாளப்படுத்துகிறது? மறந்துடக்கூடாது. வேதத்தில் கைக்கோல்னு எங்கெல்லாம் வந்துச்சோ அது எல்லாம் தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. வாசிங்களா, ஏசாயா 11:4 வாசிங்க. நீதியின்படி ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. தமிழ்ல வாக்கின் கோலால் அடித்து அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இதே நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிங்கன்னா, இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வார்த்தை என்னும் கோலினால். வெரி குட். வார்த்தை என்னும் கோலினால். சத்தமா சொல்லுங்க, என்ன கோலினாலா? வெரி குட், வெரி குட், சூப்பர். வார்த்தை என்னும் கோலினால். திரும்ப சொல்லுங்க, என்ன கோலினா? அப்ப கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை. சொல்லுங்க, கைக்கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? பின்னாடி இருந்து சத்தம் வரல. கைக்கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? இன்னும் ஒரே ஒரு தடவை, கைக்கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? இதை மறந்துடக்கூடாது. நீங்க வேதத்தில் எங்க வாசிச்சாலும் கோல்னு வந்துருச்சுன்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னு அர்த்தம். இப்ப சங்கீதம் 23 சொல்றோம், வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப உமது கோல் தேற்றும்னா என்ன அர்த்தம்? எது தேற்றும்னு அர்த்தம்? வார்த்தை தேற்றும்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி. இப்ப 2 நடந்திருக்கணும். என்ன? தேவன் தன்னுடைய கோலையே எடுத்து அதுல வாக்கு தத்தங்களை எழுதி மோசேட்ட கொடுத்துருக்கணும். இல்லை மோசே கையில் வச்சிருக்கிற கோலை வாங்கி தன்னுடைய வார்த்தையை எழுதியிருக்கணும். எது எப்படியோ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடினாலே அது தேவனுடைய கோலாயிற்று. இப்போ தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்ட அந்த கோலை எடுத்துக்கொண்டு மோசே எகிப்துக்கு போறார். அங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. என்ன? யாத்திராகமம் 7வது அதிகாரம் 8-12. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 8-12. Exodus chapter 7 from the verses 8 to 12. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை
கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. சரி, வெரி குட். இப்போ என்ன கவனிங்க, இதை வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். இப்போ மோசே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு போகிறார். இப்போ ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்றார்? நல்லா கவனிங்க. மோசேட்ட என்ன சொல்றார்? மோசே, நீ ஆரோன்ட்ட சொல்லு, உன் கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொல்லுன்னு சொல்றார். உன் கோலை எடுத்துன்னா ஆரோனுடைய கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போட சொல்லல. மோசே கையில வச்சிருக்கிற அந்த தேவனுடைய கோலை யாரு கையில கொடுத்துறணும்? ஆரோன் கையில கொடுத்துறணும். ஆரோன் அதை எடுத்து தேவனுக்கு முன்னாடி போடணும். ஏன் ஆரோன் கையில கொடுத்து போட சொல்றாருன்னா, ஆரோன் தான் ஜனங்களின் பிரதிநிதி. அவர் தான் பிரதான ஆசாரியராக போகிறார் இல்லையா? ஜனங்களுக்காக, ஜனங்கள் சார்பில் ஒரு காரியம் செய்யப்படணும்னா அதை ஆரோன் தான் செய்யணும் இல்லையா? பாவ நிவர்த்தியிலிருந்து ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவர் தான் செய்ய முடியும் இல்லையா? இப்போ அதனால தான் இப்போ மோசே கையில் வச்சிருக்கிற அந்த தேவனுடைய கோலை யார் கையில் கொடுத்துடணும்? ஆரோன் கையில் கொடுத்துடணும். ஆரோன் அதை பார்வோனுக்கு முன்னாடி போடணும். இப்போ ஆரோன் அந்த தேவனுடைய கோலை எடுத்து பார்வோனுக்கு முன்னாடி போடுகிறார். போட்ட உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. மாறின உடனே பார்வோனு தன்னுடைய மந்திரவாதிகளை அழைக்கிறான். அவர்களும் தங்களுடைய கைக்கோள்களை என்ன செய்யறாங்க? போடுறாங்க. போட்ட உடனே அவைகளும் என்னவாக மாறி விடுகிறது? சர்ப்பங்களா மாறுது. இப்ப ஆரோனுடைய கோல் பெரிய சர்ப்பமா மாறுச்சு இல்லையா? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுச்சான்? விழுங்கிட்டு. சொல்லுங்க, என்ன பண்ணுச்சான்? விழுங்கிட்டு. விழுங்கிட்டு ஆரோன் அந்த வாளை பிடிச்ச உடனே திரும்ப அது என்னவாக மாறி விடுகிறது? கோலாக. வெரி குட். சொல்லுங்க, திரும்ப என்னவாக மாறி விடுகிறது? ஒரே ஒரு தடவை நான் கேள்வி வைப்பேன், நீங்க பதில் சொல்லணும் சீக்கிரம். ஆரோன் தேவனுடைய கோலை என்ன செய்யறாரு? போடுறார். போட்ட உடனே அது என்னவாக மாறுகிறது? பெரிய சர்ப்பமா, பாம்பா மாறுது. மந்திரவாதிகளும் எதை போடுறாங்க? கைக்கோள்களை போடுறாங்க. போட்ட உடனே அவைகளும் என்னவாக மாறுகிறது? சர்ப்பங்களா மாறுது. இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சுல்ல, அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுச்சு? வெரி குட். என்ன பண்ணுச்சு? விழுங்கிட்டு திரும்ப அது என்னவாக மாறி விடுகிறது? வெரி குட். என்னவாக மாறுது? கோலாக மாறுது இல்லையா? கோலாக மாறுது இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க. ஆரோன் கோலை போடுறாரு. போட்ட உடனே அந்த கோல் சர்ப்பமாக மாறுகிறது. மாறின உடனே அவர்களும் தங்கள் கோல்களை போடுறாங்க. அவைகளும் சர்ப்பங்களாகிறது. இப்ப ஆரோனுடைய கோல் சர்ப்பமா மாறுச்சு இல்லையா? அந்த பெரிய சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும், அவைகளுடைய எல்லா உடம்பையும், அந்த பாம்புகள் சர்ப்பங்களுடைய எல்லா உடம்பையும், எல்லா தலைகளையும், அந்த தலைக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் சேர்த்து விழுங்குது. எல்லா பாம்புகளையும் விழுங்குது. அதனுடைய எல்லா உடம்போட சேர்த்து விழுங்குது. அதனுடைய எல்லா தலைகளோட சேர்த்து விழுங்குது. தலை மட்டும் இல்ல, தலைக்குள்ள இருக்கிற எல்லா விஷத்தையும் சேர்த்து விழுங்குது. இப்ப எல்லா சர்ப்பங்களுடைய விஷமும் இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள வந்துருச்சு. எல்லா விஷத்தையும் தாங்கி நிக்குது. எல்லா பாம்புகளையும் அதன் விஷங்களையும் தாங்கி நிக்குது. இப்ப இந்த சர்ப்பம் திரும்ப என்னவாக மாறுகிறது? அப்படி இந்த சர்ப்பம் எல்லா விஷத்தையும் தாங்கி நிற்கிற இந்த சர்ப்பம் மீண்டும் கோலாக அப்படி எழும்புச்சு பாருங்க. அது கோலாக மாறும் போது அதுக்கு உள்ள இருந்த எல்லா விஷமும் மறைந்து போயிற்று. எல்லா விஷமும் இல்லாமல் போயிற்று. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆரோன் எதை போட்டாரு? கோல் எதை அடையாளப்படுத்துது? சத்தமா சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? அப்ப ஆரோன் கோலை போட்டார்னு சொல்லலாம், அதே நேரத்தில் எதை போட்டார்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து ஆரோனுடைய கோல் என்னவாக மாறுகிறது?
சர்ப்பமா மாறுதா? அப்ப கோல் சர்ப்பம் போல மாறுச்சுன்னு சொல்லலாம். அதையே வேறு விதத்துல சொன்னா எது சர்ப்பம் போல மாறுகிறது? வெரி குட், வெரி குட். மாறிட்டு அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணுகிறது? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுகிறது? விழுங்கிட்டு திரும்ப அது என்னவாக மாறிவிட்டது. அப்ப என்ன அர்த்தம்? எதுவாக மாறுகிறது? இதையே தாங்க சிலுவையில இயேசு செய்து முடித்தார். என்ன செய்தார்? அவர் பார்த்தார். என்ன? வார்த்தையான தேவன் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் படைத்தார். வார்த்தையினாலே மனுஷனை படைத்தார். வார்த்தையினாலே ஆளுகை செய்யும்படி வைத்தார். சாத்தா என்ன பண்ணா? இந்த பாம்பை வச்சு விஷமுள்ள வார்த்தைகளை ஆதாம் ஏவாள் மேல கக்குனா. அவர் பார்த்தார், நீ இந்த பாம்பை வச்சுதானே என் பிள்ளைங்க மேல விஷமுள்ள வார்த்தைகளை கக்குன, உன் விஷத்தை நான் முறிச்சு காட்டுறேன் பாருன்னு சொல்லி சிலுவையில அவரே வெண்கல சர்ப்பம் போல மாறினார். சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா மரணங்கள், எல்லா விஷத்தினுடைய காரியங்கள், எல்லா மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையாய் எழும்பினார் பாருங்க. எழும்புகிற போதே சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு சிலுவையில வெண்கல சர்ப்பம் போல மாறி சாத்தானுடைய பாவம், சாபம், ரோகம், வியாதி, வறுமை, வேதனை, துரைத்தன, அதிகாரம், அவனுடைய விஷத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக விழுங்கினார். விழுங்கிட்டு மரித்து மீண்டும் வார்த்தையாய் எழும்பினார் பாருங்க. அப்பொழுதே சாத்தானுடைய எல்லா விஷமும் செயலிழந்து போயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதையே கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதுக்காக வேறு விதத்தில் சொல்றேன். ஆண்டவராக இயேசு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். சிலுவையில அவர் வெண்கல சர்ப்பம் போல தொங்குகிறார். இல்ல, இப்ப சாத்தான் பார்க்கறான். நல்லா கவனிங்க, அவன் பார்க்கறான். முதலாம் ஆதாம் தோட்டத்தில் இருந்தான், ஏதேன் தோட்டத்தில். அவன் மேல விஷத்தை கக்கணும், அவன் விஷமுள்ள வார்த்தைகளை அவன் மேல கக்கணும். அவன் என்ன செஞ்சான்? ஆதாம் அந்த விஷமுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டான், அதையே பேசினான், அதன்படியே செயல்பட்டான், மறிச்சிட்டான். ஆதாம் மேல விஷத்தை கக்குனான், அவன் அதை ஏற்றுக்கொண்டான், அதையே பேசினான், அதன்படியே செயல்பட்டான். விளைவு தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான், மறிச்சிட்டான். சரி, இப்ப அவனை மீட்பதற்கு இரண்டாம் ஆதாம் இயேசு சிலுவைக்கு வந்திருக்கிறார். மனுக்குலத்தை மீட்க இரண்டாம் ஆதாமாகிய இயேசு சிலுவையிலே வந்திருக்கிறார். இப்ப சாத்தான் பார்க்கிறான், என்னடா அது, முதலாம் ஆதாம் மேல விஷத்தை கக்கணும், மறிச்சிட்டான், மனு குலத்தையே மறிக்க வச்சோம். இப்ப அவனை மீட்பதற்கு இரண்டாம் ஆதாம் வந்திருக்கிறார். என்ன செய்யலாம்? இவரையும் விடக்கூடாது, எல்லா விஷத்தையும் இவர் மேல அனுப்பிச்சிடலாம். எல்லா பாவம், எல்லா சாபம், எல்லா வியாதி, எல்லா வேதனை, எல்லா காரியங்களையும் இவர் மேல அனுப்பிச்சிடலாம். எல்லா விஷத்தையும் இவருக்குள்ள அனுப்பலாம். என்ன நடக்கும்? இவரை சிலுவையில எப்படி ஆதாம தோட்டத்தில் ஆதாம்ல விஷமுள்ள வார்த்தைகளை கக்கி அவனை அதையே பேச வச்சோமோ, அதே போல இந்த இரண்டாம் ஆதாம் இயேசுவின் மேல எல்லா விஷத்தையும் அனுப்பி அவரை ஜனங்கள் மேல விஷத்தை கக்க வைக்கணும். இயேசு, நான் பின்னாடி உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இயேசுவை எப்படியாவது சிலுவையில விஷமுள்ள வார்த்தைகளை பேச வைக்கணும், ஜனங்களை சபிக்க வைக்கணும், திட்டி அவரை எப்படியாவது பேச வச்சிடணும். ஏன்? அவனுக்கு தெரியுது நல்லா. என்ன? மனுக்குலத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதும் மனுஷகுமாரன் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. இவர்கிட்ட தான் எல்லா நியாயம் தீர்க்கிற அதிகாரமும் இருக்கு. ஒரு வார்த்தையாவது இவரை நெகட்டிவா சிலுவையில பேச வச்சிருவோம், இவருக்குள்ள எல்லா விஷத்தையும் அனுப்புவோம், இல்ல இவரை விஷத்தை கக்க வச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்றான். எல்லா பாவம், எல்லா சாபம், எல்லா வியாதி, எல்லா ரோகம் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் மேல அனுப்புனான். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் சாத்தானுடைய எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், மரணத்தை உண்டாக்குகிற எல்லா விஷத்தின் காரியங்களையும் தனக்குள்ள இழுத்து கொண்டு திரும்ப நம்ம மேல விஷத்தை கக்காம, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நம்ம மேல விஷத்தை கக்காம திரும்ப நேசத்தை கக்குனாரு பாருங்க. அதோடு சாத்தானுடைய எல்லா விஷமும் முறிந்து போயிற்று. சிலுவையில அவர் நம்ம மேல விஷமுள்ள வார்த்தைகளை பேசுறதா இருந்தா பேசியிருக்கலாம். உண்மைதானா? நம்மளை நாலு திட்டுறதா இருந்தா திட்டி இருக்கலாம். இல்ல பாவி பயல்களா நல்லா இருப்பீங்களா, உங்களால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க, இம்புட்டு பாவமா பண்ணுவீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் பாருங்க, பேசுறது நான் பேசியிருக்கலாம். ஆனா அவரோ என்ன செய்தார் தெரியுமா? நம்ம மேல விஷத்தின் வார்த்தைகளை பேசாம நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம மேல விஷத்தை கக்காம நேசத்தை கக்கிட்டாரே. நம்மளை தண்டிக்கிற வார்த்தைகளை சொல்லாமல் மன்னிக்கிற வார்த்தைகளை பேசிட்டாரே. நம்மளை பாதாளத்துக்கு அனுப்புகிற தீர்ப்பு கொடுக்காம நம்மளை பரதீசுக்கு அனுப்புகிற தீர்ப்பை கொடுத்துட்டாரே. எப்ப அவர் நம்ம மேல விஷத்தை கக்காம நேசத்தை கக்குனாரோ, நேசத்தின் உச்சிதங்களை பொழிஞ்சாரோ, அதோடு சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களும் முடிந்து போயிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மைதானே? நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த ஆரோன் கோலை போட்ட உடனே அது என்னவாக மாறுதா? மாறிட்டு மற்ற எல்லா சர்ப்பங்களையும் என்ன பண்ணிருச்சு? விழுங்கிட்டு. இல்லை இப்போ எல்லா விஷமும் இந்த ஒரு சர்ப்பத்துக்குள்ள இருக்கு. அவ்வளோ விஷம் இருக்கு. இல்லை இப்போ இந்த சர்ப்பம் அங்கே இருக்கிற யாரை வேணா கடிக்கலாம். மோசையை கடிக்கலாம், ஆரோனை கடிக்கலாம், பார்வோனை கடிக்கலாம், மந்திரவாதிகள், அவ்வளோ விஷம் இருக்குது இதுக்குள்ள. இல்லை ஆனால் அந்த சர்ப்பம் யாரையுமே கடிக்காம திரும்ப என்னவாக மாறிவிட்டது? அதே போலதான் சிலுவையில் இயேசு சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் தனக்குள்ள இழுத்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு நம்ம மேல விஷத்தை கக்காம எதை கக்கிட்டாரு? நேசத்தை பொழிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் நம்ம மேல எப்படி என்ன செஞ்சான்? பழைய தோட்டத்தில் என்ன பண்ணா? நேசத்தை மறைத்து விஷத்தை கக்கினா. இவர் என்ன பண்ணிட்டாரு? விஷத்தை ஏற்றுக்கொண்டு நேசத்தை கக்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதோடு சாத்தானுடைய எல்லா விஷத்தின் காரியங்களும் முறிந்து போயிற்று. இல்ல வெண்கல சர்ப்ப காரியத்தில் இதுதானே நடந்துச்சு. இல்ல என்னாகமம் 21:9 வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்ப கொள்ளிவாய் சர்ப்பங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் போய் ஜனங்களை கடிக்குது. பாம்பு ஒருத்தரை கடிக்குதுன்னா என்ன செய்யணும்? கம்பு எடுத்து என்ன செய்யணும்? முதல்ல அடிக்கணும் தானே. ஆண்டவரோட சொல்லுங்க, பாரு பாம்பு அடிக்கிற வேலையெல்லாம் நீ பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்ய? சிலுவைக்கு அடையாளமான அதை நோக்கி பாரு. அதை பார்த்தினா இந்த பாம்பு உன்னைய கடிச்ச அந்த விஷம் உள்ளுக்குள்ளேயே முறிஞ்சிரும். இல்லை விஷம் என்ன ஆயிருது? நீ பார்த்துருக்கீங்களா? இந்த பாம்பு கடிச்சவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே விஷம் உள்ளுக்குள்ளே என்ன ஆயிருது? முறிஞ்சு இல்லாம போயிருது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப இயேசு சிலுவையில சாத்தானுடைய எல்லா விஷயத்தையும் முறிய பண்ணினா, எல்லாவற்றையும் இல்லாமல் போக பண்ணினா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்ல. கொலோசியர் 2:14 வாசிங்களேன். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது இல்லையா? இதே தமிழ் ERV பைபிள் வாசிங்களேன். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ராஜா யுத்தத்தில் போர்ல தோத்துட்டா, தோத்து போன அந்த ராஜாவை வெற்றி பெற்ற அந்த ராஜா
எப்படி தரன்னு சங்கிலியில கட்டி தரன்னு இழுத்து கொண்டு பவனி வருவாங்கல்ல தெருவா, அதை போல இயேசு சிலுவையில் ஆவி மண்டலங்கள்ல சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லா ஆளுகைகளையும் பிடுங்கி கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படின்னா என்னது, நிர்வாண கோலம், நியூடா மாத்தி அவனை சிலுவையில் ஆவி மண்டலத்தில் அவனை தரன்னு இழுத்து கொண்டு பவனி சென்றாரா. ஹல்லேலூயா. இப்ப சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த அதிகாரமும், அவன்கிட்ட எந்த, வேதம் பொய் சொல்லாது இல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டுதான். இப்ப அவன்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் எல்லாவற்றையும் ஜெயமா விழுங்கிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலர் நினைப்பாங்க, சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார் பிரதர், வாள் ஆடுது. வாளும் ஆடல, காலும் ஆடல, அவர் எல்லாத்தையும் ஜெயத்து விழுங்கிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எதுவுமே மிச்சம் வைக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லை. சொல்லுங்க, சாத்தான்ட்ட எந்த விஷமும். இப்ப அவன் பார்க்கறான், என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு. முதலாம் ஆதாம் மேல விஷத்தை கக்கணும், அதையே பேச வச்சோம், அதன்படியே செயல்பட வச்சோம், அவன் மறிச்சிட்டான். ஓகே. ரெண்டாம் ஆதாம் இயேசு வந்தாரு, இவர் மேல விஷத்தை கக்கணும், அதையே அவரை பேச வைக்கலான்னு பார்த்தா அவர் விஷத்தை கக்காம, விஷத்தை பேசாம, விஷமுள்ள வார்த்தைகளை பேசாம, என்ன வார்த்தைகளை பேசிட்டு போயிட்டாரு? அவரு நேசத்தின் வார்த்தைகளை பேசி எல்லா விஷத்தையும் காலி பண்ணி விட்டாரு. இப்ப நம்மகிட்ட விஷமே இல்லை. சொல்லுங்க, அவன்கிட்ட எந்த விஷமோ. இப்ப எப்படி மனுஷ வாழ்க்கையை கெடுக்கிறது பார்க்கறான். இப்ப நான் மனுஷ வாழ்க்கையை கெடுக்கணும்னா எனக்கு விஷம் தேவையே, விஷமுள்ள வார்த்தைகள் தேவையே. இப்ப யார்கிட்ட விஷம் இருக்கு அப்படின்னு பார்க்கறான். இப்ப யார், ஏன்னா ஆதாம் மேல கக்குனான், அவன் மறிச்சிட்டான். இயேசு சாத்தானுடைய எல்லா விஷத்தையும் வாங்கி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு போயிட்டாரு. இப்ப அவன்கிட்ட விஷம் இல்லை. இப்ப அவன் யார்கிட்ட விஷம் இருக்குன்னு பார்க்கறான். இப்ப யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 3:8. நாவை அடக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கீவர்ஸ், முக்கியமான வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்ன நிறைந்ததாக இருக்கிறதா? சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 3:13. ரோமன் சாப்டர் 3 verse 13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடுகளின் கீழேனா இந்த ரத்தமும் சதையுமான உதட்ட பத்தி பேசல. இதே வசனத்தை தமிழ் ERV-ல வாசிங்களே. ஹெப்சிபா வாசிப்பாங்க, நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க வாசிக்க நீங்க திரும்ப சொல்லணும். வாசிங்க. அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவை, தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்புகளின் விஷத்தை போன்றது. அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்குன்னா இந்த ரத்தமும் சதையுமான உதட்ட சொல்லல, இந்த நாவை வச்சு உதட்ட வச்சு நாம பேசுகிற சொல்லுகிற காரியங்கள், வார்த்தைகளில் பாம்புகளின் விஷம் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யார்கிட்ட விஷம் இருக்கு? சொல்லுங்க, யார்கிட்ட இப்ப விஷம் இருக்கு? சத்தமா, நம்ம கிட்டயா? கரெக்டாக தான் சொல்றீங்க, பொத்தாம்பதுமா சொல்றீங்க பாருங்க. நம்ம பிரதர், எனக்கு அதுக்கும் ஜம்முங்க. அது யார பிரதர்? யார்கிட்ட இருக்கு? சாத்தான்ட்டையா? சாத்தான்ட்ட தான் விஷம் இல்லையே. இப்ப யார்கிட்ட விஷமுள்ள வார்த்தைகள் இருக்கு? மனுஷனா? அப்ப நீங்க யாரு? அது எனக்கு அதுக்கும் இன்னும் பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க பாருங்க, சுத்திட்டே இருக்கீங்க பாருங்க. அப்படி சொல்லுங்க. ஏன்ட்ட தான் பிரதர் இருக்கு அப்படி வர மாட்டேங்க. நம்ம பிரதர், மனுஷன் பிரதர், அவரு பிரதர், இவரு சொல்லுங்க, யார்கிட்ட விஷம் இருக்கு?
உங்க நாவுல இருந்தே, நீங்க எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லாதீங்க. சில நேரம் நெகட்டிவா பேசும்போது கூட ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா கேட்டு ஆமேன்னு சொல்லணும். கரெக்டா கேட்டு சொல்லணும். உங்க வாயிலிருந்தே விஷமுள்ள வார்த்தைகளை வெளியே எடுத்து உங்க வாழ்க்கைய சேதப்படுத்துறான்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம சேதப்படுத்த முயற்சிக்கிறான். உங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, குறிப்பா தேசத்தை, பட்டணத்தை குறித்து உங்களையே தவறான வார்த்தைகளை பேச வச்சு கெடுக்கிறான்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம எப்படி சொல்லிக்கிறோம்? கெடுக்க முயற்சிக்கிறான். இப்ப சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? கர்த்தர் தானே. கர்த்தர் அடியேனை ரொம்ப சோதிக்கிறார் பிரதர். அடியேன் கடினமான பாதைகளில் நடத்துகிறார் பிரதர். அடியனுக்காக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க, யார் காரணம்? சாத்தான் தானே. பிரதர், சாத்தான் ரொம்ப படுத்துறான் பிரதர். பாஸ்டிங்க போடுங்க பிரதர். அவனை போய் கேட்டோம்னு வச்சுங்க, சாத்தானே ஏப்பா இந்த அம்மாவை போய் கஷ்டப்படுத்துற? இங்கே பாருங்க ஐயா, நான் கவுண்டம்பாளையம் போய் 6 மாதம் ஆச்சு. சும்மா என்னையவே சொல்லிட்டு இருக்குது. இது கார குழம்பு வச்சு வெட்டுன்னு வெட்டி டிசென்ட்ரி போனால் நானா பொறுப்பு? சாத்தான் படுத்துறாங்குது. சொல்லுங்க, யார் காரணம்? நீங்க சொல்லாம நான் விட மாட்டேன். சொல்லுங்க, யார் காரணம்? வீட்டுக்காரர் தானே. பிரதர், இந்த மனுஷனை கொட்டினது ஒரே பிரச்சனை தான் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? மனைவி பிரதர். மனைவினாலே பிரச்சனை தான் பிரதர். சொல்லுங்க, யார் காரணம்? என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க? சரி, எனக்கு நேரம் இல்லை, நான் அடுத்ததுக்கு வரேன். எப்ப நீங்க தவறான வார்த்தைகளை அதிகம் பேசுகிறீர்கள்? சொல்லுங்க, எப்ப நீங்க தவறான வார்த்தைகளை அதிகமா எப்ப பேசுறீங்க? என்ன சூழ்நிலையில எப்ப பேசுறீங்க? உண்மைதானா? அவர்கள் சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஒரே ஆன்சரை சொல்றீங்க பாருங்க, வேற ஒப்பீனியனே கிடையாது பாருங்க. சபையாராய் ஒருமனப்பட்டார்கள்ங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரே ஆன்சர் தான், கோவம் தான் பிரதர். வேற என்ன கிடையாது. செகண்ட் ஆப்ஷனே ஒப்பீனியனே கிடையாது பிரதர். போங்க பிரதர். வாசிங்க, யாக்கோபு 1:20. ஜேம்ஸ் சாப்டர் 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. சேர்ந்து வாசிங்க, முக்கியமான வசனம். சேர்ந்து வாசிங்க, யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கொஞ்சம் விளங்க மாட்டேங்குதுல, விளங்க மாட்டேங்குதுல. இதையே தமிழ் பொது மொழிபெயர்ப்புலையும் தமிழ் ERV பைபிளையும் ஹெப்சிபா வாசிப்பாங்க. ப்ளஸ் நீங்க அதை ரிப்பீட் பண்ணணும். வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. ERVல வாசிங்க. ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அது நமக்கு வழங்கல. அதை புரியும்படிய சொன்னா, மனிதரின் சினம் தேவனுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற. இன்னும் கலோக்கியல சொன்னா, தேவனுக்கு ஏற்ற செயல்கள். இன்னும் புரியும்படியா சொன்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேற தடையாக இருக்கிறது. மனிதனின் கோபமானது தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது. அப்ப என்ன வழியில் நடத்தும்? தேவன் விரும்பாத தீய வழியில் நடத்தும். என்ன கோபம் நினைக்கிறீங்க?
கோவப்பட்டு பேசி 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 இல்ல இதுல பெருமை வேற. எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா தெரியுமா, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் பிரதர், தேவனுடைய சித்தம் நிறைவேற அது தடையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நல்காரியங்களை நடத்தணுங்கிறது சித்தமா? சித்தம். வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, ஆனா வாக்குத்தத்தங்கள் இன்னும் நடக்கல. ஏன்? வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை. இப்பெல்லாம் வாரம்லாம் கிடையாது. ஒரு நாள் கோவப்படாம இருந்தா அதுவே பெருசு. கோவப்பட்டு பஸ்டாகி வெடிச்சு 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 பேசி 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 அத்தனை வாக்கு தத்தங்களும் அப்படியே நிக்குது பெண்டிங்ல. நிறைய பேர் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்காமலே பரலோகத்துக்கு போயிட்டாங்க தெரியுமா? உண்மையை சொல்றேன். நான் உங்களை கொஞ்சம் சிரிப்பா பேசுறது உங்களை உட்கார வைக்கிறதுக்கு தான், கொஞ்சம் நேரம் கேட்க வைக்கணுங்கிறதுக்கு தான். சும்மா சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் வாக்கு தத்தங்களே சுதந்திரிக்கல தெரியுமா? பரலோகத்துக்கு போய், என்ன ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தீங்க, அதில் சிலது இன்னும் நடக்கவே இல்லை ஆண்டவரே, நிறைவேறவே இல்லை, அதுக்குள்ளே பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. அவர் என்ன சொல்லுவார்? இங்கே பாரு, பரலோகம் வந்திருக்கேன்னு பார்க்குறேன், பேசாம உள்ள போயிரு. பேசாம உள்ள எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? என்ன பேச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். எங்க ஊதினாரா? அது ஏன் நாசியில ஊதணும்? ஜீவ காற்ற, ஜீவ சுவாசத்தை எங்க ஊதுறாரு? ஏன் நாசியில ஊதணும்? இப்ப ஆதாமுக்கு விழாவை திறந்தானே எலும்பு எடுத்தாரு. விழாவை திறந்த மாதிரி ஆதாமுக்கு நேராக ஹார்ட்டுக்கு நேராக ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணி நேராக ஜீவ காற்றை எதுலேயே ஊதி விட்டுருந்துருக்கலாம். இருதயத்திலே ஹார்ட்லேயே ஊதிருக்கலாம்ல. இல்லை ஆதாமுடைய மண்டையில் டாப்பை மட்டும் லேசாக அப்படி ஓப்பன் பண்ணி மூளைக்குள்ளேயே நேராக ஜீவ காற்றை என்ன பண்ணியிருக்கலாம்ல, ஊதிருக்கலாம். ஏன் இங்கே நாசியில் மூக்கில் வந்து ஏன் ஊதுறாரு? இந்த நாசி அப்படிங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்க வேணா கூகுள் அடிச்சு பாருங்க. ஸ்ட்ராங்ஸ், STRONGS, ஸ்ட்ராங்ஸ், KJV, ஸ்ட்ராங்ஸ், STRONGS, ஸ்ட்ராங்ஸ், KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், KJV, டிக்ஷனரி, DICTIONARY, டிக்ஷனரி அப்படின்னு அடிச்சுட்டு ஹச்னா ஹீப்ரூ, H ஃபார் ஹீப்ரூ, H639 639வது வார்த்தை எபிரேய டிக்ஷனரியில், ஹீப்ரூ டிக்ஷனரியில் 639வது வார்த்தை அது. H639 அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த எபிரேய வார்த்தை வந்து ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அங்கே. ஆஃப் அப்படின்னா நாசி, ஆஃப் அப்படின்னா நாசி. அந்த நாசிங்கிற இடத்துல ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. எபிரேய வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ஆஃப் அப்படின்னு இருக்கும். நாசியிலே ஊதினார், ஆஃப்ல ஊதினார் அப்படின்னு இருக்கும். இந்த நாசி அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஃப் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரே வார்த்தை தான், 2 அர்த்தம் இருக்குது அதுக்கு. என்ன? ஒன்று, அந்த வார்த்தையை நாசி, நோஸ் ஆர் நோஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நாசின்னு சொல்லலாம். அதே வார்த்தைக்கு இன்னொரு ஆஃபுக்கு, அதே ஆஃபுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கோபம், ஆங்கர். ஒரே வார்த்தை தான். அதை நாசின்னு சொல்லலாம், இல்லைன்னா எப்படியும் சொல்லலாம், கோபம்னு சொல்லலாம். நீங்க பார்த்துருக்கீங்களா? பேசும்போது எப்படி பேசியிருக்கீங்களா என்னைக்காவது? என்ன பிரதர் உங்களுக்கு நெத்தி மேல கோபம் வருது, காது மேல கோபம் வருது, கண்ணு மேல கோபம் வருது பிரதர், அப்படியே சொல்றீங்க? எப்படி கோபம் வருது? அப்ப ஆண்டவர் ஜீவனை ஊதுகிறப்ப நெத்தியில ஊதல, காதுல ஊதல, கண்ணுல ஊதல, எங்க ஊதுறாரு? நாசியில. ஏன்? இவன் கோபக்காரனா இருந்தால் ஜீவன் வெளிப்படாது. இவன் கோபக்காரனாவே இருந்தா ஜீவன் வெளிப்படாது.
நல்லா கவனிங்க, ஆதாமுக்குள்ள இருந்து இன்னும் எந்த எமோஷனுமே வெளியே வரல, எதுவுமே அவன்கிட்ட இருந்து வெளியே வரல. அது எதுவுமே வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவர் எவ்வளவு பிரிகாஷனா இருக்காரு, காஷியஸா இருக்காரு பாருங்க. இவன் கோபக்காரனா மட்டும் இருந்துடக்கூடாது, கோபக்காரனா இருந்தா ஜீவன் வெளிப்படாது. இல்ல நம்ம ஊர்ல பழமொழி வேற, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், ஜீவன் இருக்காது பிரதர். சும்மா உலகம் சொல்லி கொடுக்குற பழமொழி எல்லாம் கேட்டு இருக்காதீங்க. இல்ல டென்ஷன் ஆயிட்டார்னா பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்களா? அதாவது நல்லா கவனிங்க, நீங்க பேசுகிற வார்த்தைகள் காரியங்களை உருவாக்குங்கிறத மறந்து விடுகிறீர்கள். இல்ல வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமா இருக்கு. நீங்க ஒரு வேர்டை பேசுறீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருந்து ஆவியா ஸ்பிரிட்டா வெளியே வரும். அது உங்க கண்ணுக்கு தெரியாது, அதான் பிரச்சனையே. நீங்க ஒரு வேர்டு பேசுறீங்கன்னா அது வேர்டா இருக்காது, அது ஸ்பிரிட்டா அப்படியே வெளியே வரும். வெளியே வந்த அந்த ஆவி, அந்த வார்த்தையானது ஆவியா மாறி வெளியே போய் அது டிராவல் ஆகும். டிராவல் ஆகி இந்த உலகத்தின் பூமி கடைசி வரைக்கும் கூட போகும். வார்த்தை சொல்லுது, அந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. நீங்க ஒரு வேர்டை பேசுறீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து வெளியே ஸ்பிரிட்டா வெளியே வந்து அது பூமி எங்கிலும் போய் டிராவல் ஆகி நீங்க என்ன பேசுனீங்களோ அதை ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி ஜீவனா லைஃபா கொண்டு வந்து நிறுத்திடும். உங்களுக்கு புரிய முடியாது சொல்லட்டா? இப்ப அதாவது நமக்கு நிறைய நேரங்களில் என்ன பேசுறோங்கிறதே தெரியறது இல்லை. ஜோக் அடிக்கிறேன், கேஷுவலா பேசுறேன். இப்பெல்லாம் பிரதர் 40 வயசாயிட்டாலே பிரதர் பிரஷர் சுகர்லாம் தானா வந்துடும் பிரதர். கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். வந்த பின்னாடி ஆண்டவரே நான் எனக்கு போய் ப்ரெஷர் வரலாமா? அவர் என்ன பண்ணுவார், நான் அப்பா பண்ணுனேன். எல்லாத்தையும் பேசி பேசி கெடுத்தது யாரு? நான் நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போவேன் இல்லையா? எல்லாரும் இல்லை, ஒரு சிலர், பிரதர் எங்க ஊரு பிரதர் பயங்கரமான விக்கிரக கோட்டை பிரதர், அப்புறம் பயங்கர எதிர்ப்பு பிரதர், இங்க ஊழியம் செய்யவே முடியாது பிரதர். நான் நினைச்சுக்கிருவேன், இந்த ஊருக்கு சாத்தானே வேணாம், நீ ஒரு ஆள் இருந்தா போதும். விக்கிரக கோட்டையா இருந்ததுனால தானே உன்னை அனுப்பியிருக்கு. விக்கிரகமே இல்லாத இடத்துக்கு எதுக்கு ஊழியம்? எதிர்ப்பே இல்லாம ஊழியம் செய்யணும்னா நீ செவ்வாய்க்கிறதுக்கு தான் போகணும். ஒரு பையன் அங்க உன்னை எதுக்க மாட்டான் பாரு, நீ பாட்டுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். என்ன பேசுறோங்கிறதே என்ன செய்யறது இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க ஒரு வார்த்தையை பேசு, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்றேனே. நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்க, என்ன கோயம்புத்தூர்லாம் இப்போ ரொம்ப மோசம் பிரதர், முன்ன மாதிரி கிடையாது பிரதர், எல்லாம் குடிச்சிட்டே வண்டியை ஓட்டுறாங்களா பிரதர், எங்கிட்டாவது கடந்து வந்து டம்முன்னு மோதிடுவாங்க பிரதர் சொல்லிட்டீங்களா? இது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்து ஸ்பிரிட் அது என்ன செய்யும், வெளியே வந்துடும். உங்க கண்ணுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. சொல்லிட்டு மறந்துடுவீங்க. ஸ்பிரிட்டா அது வெளியே வரும். இந்த வேர்டு ஸ்பிரிட்டா என்ன செய்யும், வெளியே வரும். வேர்டு வந்து இப்போ ஸ்பிரிட்டா கான்வெர்ட் ஆயிடுச்சா, இந்த வார்த்தை டிராவல் ஆகும். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையா நான் வந்து சிரிக்கிறது சொல்லலை, பைபிள் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த வார்த்தை டிராவல் ஆகும். எங்கே வரைக்கும் போகும் தெரியுமா? மெட்ராஸுக்கு போகும் இந்த வேர்டு. இப்படியே டிராவல் ஆகி சென்னை போய் அங்கே ஒரு ஆளை பிடிக்கும். எப்படி ஆளை பிடிக்கும் தெரியுமா? பைக்கே ஓட்ட தெரியாத ஒரு ஆளை போய் கரெக்டாக கேப்சர் பண்ணும். பிடிச்சிருச்சா? இதுக்கு வந்து ஒரு 6-8 மாதம், ஒரு 6 வருஷம் எடுக்கும், டைம் எடுக்கும். பிடிச்சிருச்சா? சரி. அடுத்து அவன் பைக் வாங்குறதுக்கு அவனுக்கு காசு கொடுக்கும். அது வேலை செய்யும். சுச்சுவேஷனில் அவன் வேலையில் சொந்தக்காரங்கிட்ட அங்கே இருந்து கலெக்ட் பண்ணி அவனுக்கு என்ன கொடுத்துரும், பைக்கு வாங்குறதுக்கு காசு கொடுத்துரும். ஆக்சுவலாக அவனுக்கு பைக்கே என்ன செய்ய தெரியாது. இப்போ பைக் வாங்கிட்டானா, இதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சா, அடுத்த ஒரு 3 மாதத்தில் கரெக்டாக கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும் பாருங்க. என்ன வருது அவனுக்கு, கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா. அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் நீங்கள் இருக்கிற கவுண்டம்பாளையம் ஏரியாவுக்கே குடி வருவான் பாருங்க. வந்துட்டானா? இவ்வளவு நடக்கும். வந்துட்டானா? ஒரு நாள் காலையில்
நீங்க வீட்டை விட்டு கிளம்புற அதே நேரம் அவனும் கிளம்புவான், இல்ல அவன் கிளம்புற அதே நேரம் நீங்க கிளம்புவீங்க. எங்கிட்டு இருந்து வந்தானே தெரியாது, டமால்னு மோதி கால் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கங்காவா அங்க படுத்துக்கிட்டு அங்கதான் பைபிள் வாசிப்போம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இது நடக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கும். இது நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஆண்டவர் என்னை கடினமான பாதைகளில் நடத்துகிறார். அவரா நடத்தினாரு? இதுல வேற கர்த்தர் அனுமதித்தார் பிரதர். நீ பார்த்த அவர் அனுமதிச்சத. கர்த்தர் என்ன செஞ்சாரா? அனுமதித்தார் பிரதர். 4 வருஷம் இல்ல, வேதத்துல 30 வருஷம் கழிச்சு நடந்ததுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு தெரியுமா? வாசிங்களே, ஆதியாகமம் 48:1 வாசிங்க. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார். வருத்தமாய் இருக்குன்னு இருக்கு இல்லையா? அதே ERV பைபிள்ல வாசிங்களே, பொது மொழிபெயர்ப்புலையா, நீங்க ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா கரெக்டா இருக்கும். யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார். He was in sick or he was in ill. யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. முதல்ல வேதத்துல வியாதிப்பட்ட மனுஷன் யாக்கோபு. முதல்ல வியாதி என்கிற வார்த்தை இந்த 48வது அதிகாரத்துல தான் வருது. அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்துல 47 அதிகாரங்களில் வியாதி என்கிற வார்த்தை கிடையாது. வாதை இருக்கு, வாதை என்கிற வார்த்தை இருக்கு. பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் மகா வாதைகளால் வாதித்தார்னு இருக்கு. ஆனா வியாதி கிடையாது. யாக்கோபு ஆதாமிலிருந்து நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால், ஆதாம்ல இருந்து யாக்கோபு 22வது தலைமுறை, 22nd ஜெனரேஷன். முதல் 21 தலைமுறையினர் வியாதியில மரிக்கல, அவர்கள் எல்லாம் வயது முதிர்விலே மரித்தார்கள். ஆனா முதலாக வியாதிப்பட்டு மரித்தவர் யாக்கோபு. ஏன் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 37:35 வாசிங்க. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோட, அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க, நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அது 42:38 வாசிங்க. 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். முதல்ல என்ன சொன்னா? நான் துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன். இப்ப என்ன சொல்றாரு? நான் சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்குவேன். யாக்கோபு எப்படி ஆள் தெரியுமா? ரொம்ப தங்கமான ஆளு. எது வரைக்கும் தெரியுமா? டென்ஷன் ஆகுற வரைக்கும். டென்ஷன் ஆயிட்டார்னா வர்ற வார்த்தையில எப்படி வருது தெரியுமா? நான் துக்கத்தோட தான் சாவேன், நான் சஞ்சலத்தோட தான் சாவேன், நான் வருத்தத்தோட தான் சாவேன். சொல்லி சொல்லி சொல்லியே வியாதிப்பட்டு மரித்து போனார் யாக்கோபு. இத சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு தெரியுமா? அது 30 ஆண்டுகள் கழித்து தான் அவர் வாழ்க்கையில நடந்துச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? இப்ப சொல்லுங்க, யாக்கோபு நோய்வாய்ப்பட்டதுக்கு யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. நோய் வாய்ப்பட்டு இறந்தார். இல்ல, எபேசியர்ல சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்க. எபேசியர் 4:26. 26ல இருந்து வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக. பாத்தீங்களா பிரதர்? கோபம் கொள்ளலாம் பிரதர், ஆனா என்ன செய்யக்கூடாது? சரி, அது என்ன? அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யறதுனா என்ன? அப்ப எது பாவம், எது பாவம்? அடுத்த வார்த்தை வருது பாருங்க, வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஒரு நாள் மாலை முடிவதற்குள்ள உங்க தலையில கோபம் இருந்தா அது பாவம். உங்க 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 இந்த நாள் காலையில மதியம் ஏதோ கோபப்படுறீங்க,
அந்த நாள் சாயங்காலம் இருட்டு முடிகிறதுக்குள்ள, இருட்டு வர்றதுக்குள்ள அந்த கோபத்தை, எரிச்சலை விட்டுறணும். இல்லைன்னா அது என்னது? பாவம். வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபப்படுறத சொல்லிட்டு தான் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யாத. நீ கோபப்பட்டு பேசுனா யாருக்கு இடம் கொடுத்துருவ? தொடர்ந்து வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். என்ன சொல்றாருன்னா, சும்மா சும்மா கோவப்படாம அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. அவங்க வேலையை பாருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உழைங்க, வேலையை பாருங்க. சும்மா சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, கோவப்பட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நீ இப்படி கோவப்பட்டு தவறான வார்த்தைகளை வாயில என்ன செஞ்சுட்டே இருக்காத, பேசிட்டே இருக்காத. அடுத்து, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் நல்ல வார்த்தை இருந்தா பேசு. அதை கேட்கிற என்ன அர்த்தம்? இருந்தா பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இல்லைன்னா என்ன செஞ்சிரு? பேசாம அமைதியாவது இருந்துரு. நல்ல வார்த்தை இருந்தா பேசு, இல்லைன்னா சும்மாவாது இருந்துரு. அடுத்து, நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்படி நீ கோவப்பட்டு பேசி 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 ஆவியானவரை என்ன செய்யாத. ERV-ல வாசிங்க. 26 ERV-ல வாசிங்க. உங்கள் கோபம் உங்களை பாவம் செய்ய கொண்டு செல்லும் அளவு அனுமதிக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபம் உடையவர்களாக இருக்காதீர்கள். நாள் முழுவதும் டென்ஷன். அடுத்து, உங்களை வீழ்த்துவதற்குரிய வழியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தமிழ்ல இருக்கு. அதே ERV-ல எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை வீழ்த்துவதற்குரிய வழிய பிசாசுக்கு கொடுத்துறாத. அவன்கிட்ட அதிகாரம் இல்லையா? இல்ல. அவன்கிட்ட விஷம் இல்லையா? இல்ல. துரைத்தன அதிகாரம் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி என்ன வேலை செய்வான்னா, உங்களை கோபப்பட வச்சு அதன் மூலமா அவங்களை பேச வச்சு அந்த இடத்தை எடுத்துக்கிடுவான். நிறைய பேர், நான்லாம் பிரதர் அப்படியே ஜோம் பண்ணா தெரியுமா பிரதர், சாத்தான பிரதர், அப்படியே பிரதர் அப்படியே மண்டை பிடிச்சி பிரதர் அப்படியே ஆட்டிடுவோம் பிரதர், அப்படியே உபவாசம் நான் போட்டனாக்கோன்னா அப்படி ஆக்கோன்னா இப்படி ஆக்கும். அவன் இங்க பாரு, நீ யார் எனக்கு தெரியும். இந்த சர்ச்சில் இருந்து நீ பைக்கு எடுக்க போ, பைக்கு எடுக்கிறதுக்குள்ள என்னை எப்படி நான் உன்னை எமோஷன் ஆக்குறேன் பாரு. நீ எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறதுக்குள்ள. இப்பெல்லாம் கோவம் வர்றதுக்கு காரணமே தேவை கிடையாது. ங்கிறதுக்குள்ள ராக்கெட் மாதிரி போய் நிற்கும். பார்த்திருக்கீங்களா? உங்களை வீழ்த்துவதற்குரிய வழியை பிசாசுக்கு கொடுத்துறாதீங்க. ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்களை செய்கிறதற்கு பயன்படுத்தட்டும். சும்மா உட்கார்ந்து கோவப்பட்டு இருக்காம நல்ல வேலைகளை பாருங்க. பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதும் மற்றவர்களை பலம் உள்ளதாக்குகிறவைகளை மட்டும் பேசுங்கள். அதனால் உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள். என்ன படுத்தாதீங்க? தமிழ்ல துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு. சோகப்படுத்தாதீங்க. நல்ல வார்த்தை. சோகப்படுத்துறேன்னு என்ன தெரியுமா? சோகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? துக்கமாவா? சோகமாயிட்டா என்ன செய்வாங்க? எதுவும் பேசாம மட்டும் இல்ல, எதுவும் செய்யாம, வெரி குட், எதுவும் செய்யாம அமைதியாயிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் நம்மளை கோவப்படுத்தி பேச வைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் அவனுக்கு டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறோமா, அடுத்து இன்னொரு பக்கம் ஆவியானவர் எதுவும் செயல்பட முடியாதபடி அவரை சைலண்ட் மோடு கொண்டு போயிடும். விளங்குதா?
ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ரெண்டு நடக்குது பாருங்க. இந்த பக்கம் சாத்தான் நம்மளை வீழ்த்துவதற்கு உரிய வழியை அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இன்னொரு பக்கம் ஆவியானவர் செயல்பட முடியாதபடிக்கு அவரை என்ன மோடுக்கு கொண்டு போயிடுறோம்? சைலண்ட் மோடுக்கு கொண்டு போயிடும். அடுத்த வசனம், பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள், நீங்கள் தேவனுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவரை சான்றாக உள்ளார். அவர் தானப்பா உங்களுக்காக சாட்சி கொடுத்து பேசணும். அடுத்து, தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தருவார் என்பதை காட்டவே. நீங்க கோவப்பட்டு எதையும் மாற்ற முடியாது. அவர் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் உங்களுக்கு சரியான நேரத்தில் விடுதலை தருவார் என்பதை காட்டவே தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்துள்ளார். இப்ப கவனிங்க, உங்க கோபத்துல ஒண்ணும் மாறாது. நான் கேட்கிறேன், கோவப்பட்டு எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்ல. கோவப்பட்டு மாத்திட்டீங்களா? சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு தான் அந்த கோபம் உங்களுக்கு? அதான் மாற மாட்டேங்குதுன்னு தெரியுது இல்ல? என்னாகும் 20வது அதிகாரம் 1-2. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. இது என்ன வம்பா இருக்கு? மிரியாம் மரிச்சு அடக்கம் பண்ண போறதுக்கும் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாம போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் அடுத்தடுத்து வருது பாருங்க. அந்த கொக்கிடன்ஸை பாருங்க. மிரியாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாம, மிரியாம் மரிச்சு அடக்கம் பண்ணப்படுறதுக்கும் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதுக்கு முன்னாடி யாத்திராம் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசேட்ட என்ன சொன்னார்? ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அப்ப மோசேட்ட என்ன சொன்னார்? மோசே, உன் கையில வச்சிருக்கிற அந்த தேவனுடைய கோலை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து அந்த பாறை இருக்கு பத்தியா, அங்க ஒரு கண்மலைனா பெரிய மலை இல்லை, அது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையை அடிச்ச உடனே அது உனக்கு என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டார். மோசே போய் அந்த கோலை வச்சு பாறையை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அது என்ன கொடுக்கிறது? தண்ணீர் கொடுக்குது. தண்ணீர் கொடுத்துட்டு இந்த பாறை என்ன செய்யுதுன்னா, இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் பயணம் போறாங்க இல்லையா, பிரயாணம் ஒவ்வொரு பாளையமா போறாங்க இல்லையா, இவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக இந்த பாறை, அந்த கற்பாறை இவர்கள் பின்னாடி உருண்டு போயிட்டே இருந்துச்சான். இஸ்ரவேலர்களுக்கு எல்லா பாளையங்கள்லையுமா எல்லா இடத்துலையுமா தண்ணி கிடச்சிச்சு 30 லட்சம் பேருக்கும்? அப்படி கிடையாது. ஊற்று எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த பாறை என்ன செய்யுது? இவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அவர்கள் பின்னாடி என்ன பண்ணிட்டே போகுது? அந்த பாறை உருண்டு போயிட்டே இருக்கு. இல்ல 2 கொரிந்தியர் 10:4 1 கொரிந்தியரா? 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். பொதுமொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். கண்மலை கிறிஸ்துவே. பொதுமொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? அவர்களை பின்தொடர்ந்து சென்ற அந்த கண்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள். அந்த பாறை கிறிஸ்துவே. இப்ப கவனிங்க, இந்த பாறை என்ன செய்யுது? அவர்களுக்கு பின்னாடி உருண்டு போயிட்டே இருக்கு. தண்ணி கொடுக்கறதுக்கு அது உருண்டு போயிட்டே இருக்கு. இப்ப இந்த பாறைக்கு மோசே யாரை இன்சார்ஜா வைக்கிறார்னா, மிரியாமை இன்சார்ஜா வைக்கிறார். ஏன்னா ஸ்திரீகள்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்கள ஒழுங்குபடுத்தி அந்த தண்ணீரை அவங்களுக்கு சப்ளை பாறையிலிருந்து பெற்று அதை சப்ளை பண்றதுக்கு மிரியாமை வைக்கிறார். இது எதுனா, மிரியாம் யாருக்கு அடையாளம்னா சபைக்கு அடையாளம். சொல்லுங்க, மிரியாம் யாருக்கு அடையாளம்? புரியும்படியா சொல்லனே, அந்த பாறை கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு அடையாளம். அதிலிருந்து ஜீவ தண்ணீர் வருது. அந்த பாறைக்கு முன்னாடி இப்ப யார் நிக்கிறது? மிரியாம் நிக்கிறாங்க. அந்த பாறைக்கே யூதர்கள் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ராக் ஆஃப் த மிரியாம்னு தான் சொல்லுவாங்க. மிரியாமின் பாறைன்னு தான் யூதர்கள் அதை அழைக்கிறாங்க. இப்ப அந்த பாறை தண்ணீர் கொடுக்குது, அதுக்கு முன்னாடி மிரியாம் நிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் சபைக்கு அடையாளம். அப்ப கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையிலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர் யார் வழியாக தான் வரும்? சபையினுடைய வழியாகத்தான் ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. இதுதான் அதுல இருக்கிற சத்தியம் இல்லையா? இப்ப மிரியாம் தான் அதுக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்க. இப்ப மிரியாம் மரிச்ச உடனே பாறை தண்ணி கொடுக்கறத என்ன செஞ்சுக்கிச்சு? நிறுத்திக்கிச்சு. மிரியாம் என்ன, சபை இருக்கிற வரைக்கும் தான் அது அந்த சபையின் வழியாகத்தான் ஜீவ தண்ணீர் என்ன செய்யும்? வெளியே வரும். இப்ப வந்து மிரியாம் மரிச்ச உடனே தண்ணி கொடுக்கறத நிறுத்திச்சு. இப்ப மோசேக்கு என்னன்னா வந்துச்சு பாருங்க கோவம், ஈகோ ப்ராப்ளம்.
இத்தனை நாள் நீ ஒழுங்காத்தானே தண்ணி கொடுத்த, அது என்ன இது மிரியாம் மறிச்ச உடனே மட்டும் என்ன தண்ணி கொடுக்காம இருக்கிற? வந்துச்சு பாருங்க கோவம். இப்போ மோசே கோலை கையில் எடுக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசே கொஞ்சம் அமைதியாரு. அந்த பாறை இயேசுக்கு அடையாளம், கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதை ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சுட்ட. அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்படணும், திருப்பி அடிக்கக்கூடாது. இப்போ நீ என்ன செய்யறன்னா, அந்த கண்மலையிட்ட போய் பாறையிட்ட போய் என்ன செய்ய, பேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு இது வந்து யூதருடைய ஒரு வழக்கு சொல். அதாவது எப்படின்னா, ஒரு யூதனை கூப்பிட்டு இந்த சுவர்கிட்ட பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவரே நல்லா இருக்கியா அப்படி பேசுறது கிடையாது. என்ன அர்த்தம்னா, வார்த்தையை எடுத்து என்ன செய்ய, வாசின்னு அர்த்தம். நீங்க ஒரு யூதனை கூப்பிட்டு இந்த கார்ட்ட போய் பேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? காரை பெட்ரோல் இருக்கா அப்படி பேசுறது கிடையாது. எதை எடுத்து பேசுன்னு அர்த்தம்? வார்த்தையை. மலையை பார்த்து பேசுன்னா என்ன அர்த்தம்? மலையை அகன்று போ அப்படி கிடையாது. எதை எடுத்து பேசணும்னு அர்த்தம்? வார்த்தையை பேசு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? போய் பாறையிட்ட இந்த வார்த்தையை பேசு, அது உனக்கு தண்ணி கொடுக்கும். ஏற்கனவே அடிச்சுட்ட, அடுத்து இனிமே தண்ணி வரணும்னா நீ எதை பேசிட்டே இரு, நீனு வார்த்தையை பேசிட்டே இரு, அது உனக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கும்? வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய, அது என்ன கொடுக்கும்? உனக்கு தண்ணி கொடுக்கும். இவனுக்கு என்னன்னா, அது என்ன, அது எப்படி, என்ன பாறைக்கு என்ன காதா இருக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு? எடுத்துட்டு சாத்தினாதான், அடிச்சாதான் தண்ணி கொடுக்குன்னு எடுத்துட்டு சாத்திட்டேன். வந்த கோபம். இப்ப எதையே அவர் விசுவாசிக்கல. எதனால? சத்தமா சொல்லுங்க, எதனால? நீங்க பாத்துறீங்களா, டென்ஷன்ல பிரசன்ஸ் இருக்காது, வார்த்தை இருக்காது, வேர்டு இருக்காது, வாக்குத்தத்தம் இருக்காது. நீங்க வேணா சொல்லிக்கலாம், கர்த்தரை மேல பிரியமா இருக்கிறார் பிரதர், அப்படி பிரதர், எப்படி பிரதர், எதுவுமே இருக்காது பிரதர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வார்த்தையவே நீ நம்பலையே, உன்னை என்ன செய்ய சொன்னேன்? வார்த்தையை தானே பேச சொன்னேன். வார்த்தையவே நீ நம்பாம நீ இருக்கியே, அப்ப நீ எது காணானு? வார்த்தையவே நம்பாத நீ எது காணானுக்குள்ள போறப்போ? போகாத போ. நான் வார்த்தையான தேவன், வார்த்தையவே விசுவாசிக்கல, நீ எது காணானுக்குள்ள போற? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். பூமியிலேயே சாந்த குணமுள்ள ஆளு மோசே. ஆனா வந்த கோபத்தின் விளைவு கானானை சுதந்தரிக்க முடியல. இல்ல பிரதர், சிஸ்டர், சாத்தான்ட்ட எந்த விஷமும் இல்லையா? உண்மையா அவன்கிட்ட எந்த விஷமும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லையா? எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா அவன் எப்படி வேலை செய்ய ட்ரை பண்றான்னா, உங்களை கோவப்படுத்தி பேச வச்சு காரியத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறான். இல்லை, ஒரு பக்கம் அவனுக்கு வாசலையும் திறந்து விட்டுறோம், இன்னொரு பக்கம் யாரையும் சைலண்ட் மோடு கொண்டு போயிடுறோம், ஆவியானவர். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிரதர், என்னையவே பேச வச்சு இவ்வளவே என்ன செஞ்சிட்டான், பண்ணியிருக்கானே பிரதர், இனிமே நான் பேச மாட்டேன் பிரதர். இப்போ சாத்தான் நல்லா கவனிங்க, உங்களை இல்லைங்க, இயேசு எப்படி சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சார் தெரியுமா? என்ன செஞ்சார்? வாசிங்களே, எஸ்ஐ 53:7 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். முக்கியமான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எஸ்ஐ 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர். இயேசு சிலுவையில சாத்தானை எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? அவர் ரெண்டே காரியம் தான் செஞ்சார், ரெண்டே விஷயம் தான் செஞ்சார். நான் தான் முன்னாடியே சொன்னேன். சிலுவையில இயேசுவின் மேல சாத்தான் ஏன் இவ்வளவு பாவம், சாபம், ரோக, வியாதி எல்லாவற்றையும் கொண்டு வர விடுகிறான்னா, சிலுவையிலேயே அவரை என்ன செய்ய வைக்கணும்னு நினைக்கிறான், அவரை பேச வைக்கணும்னு நினைக்கிறான். இல்ல, இயேசுவை மேல ஏன் இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு ஒடுக்கத்தை அவருக்கு சாத்தான் கொடுக்கிறான்னா, காரணம் என்னன்னா, அவரை வாயை திறந்து எப்படியாவது நெகட்டிவா என்ன செய்ய வச்சிடணும், பேச வச்சிடணும்னு நினைக்கிறான். இல்ல, அதான் முன்னாடி சொன்னேன், எப்படியாவது அது சிலுவையில ஜனங்கள் மேல விஷமுள்ள வார்த்தைகளை கக்கணும்னு நினைச்சான். இப்ப இல்ல, அங்க இங்க வனாந்தரத்துல ஊழியத்தை துவக்கின நாள்ல இருந்தே அதுதான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், இல்ல சொல்லும். இல்ல, ஆக்சுவலா செய்யும் தான் ரைட்டு. இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யுங்க, அதான் கரெக்ட்.
டூ தான் கரெக்டு, கிராமட்டிக்கலாக டூ தான் கரெக்டு. இதை இப்படி செய்யுங்க தானே சொல்லுவான். அவன் என்ன சொல்றான்? இதை இப்படி பேசுங்க. இல்ல அப்ப இயேசுவையே என்ன செய்ய வைக்க தான் ட்ரை பண்றான்? பேச வைக்க. சரி, இப்ப கவனிங்க. இயேசு எப்படி சிலுவையில சாத்தானை ஜெயிச்சார் நினைக்கிறீங்க? எப்படி யுத்தம் பண்ணார் அவனோட? 2 தான் செஞ்சார். அவனை என்ன கம்பெடு, சாத்தானே நீ வா கம்பெடு, நானும் கம்பெடுக்கிறேன், சண்டை போட்டு பார்ப்போம். அப்படியே செஞ்சாரு? அப்படிலாம் செய்யல. அவர் 2 தான் சிலுவையில செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? 1, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? பிரதர் என்னை நெருக்கிட்டாங்க, பிரதர் என்னை ஒடுக்கிட்டாரு, பிரதர் என்னை பேசிட்டாரு, பிரதர் அதனால தான் நானும் வாயை திறந்தேன். அப்புறம் நான் மட்டும் சும்மா இருப்பேனா பிரதர்? அதான் நான் வாயை திறந்தேன். அவர் என்ன சொல்றாரு? என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நான் வாயை திறக்கல. நம்ம என்ன சொல்றோம்? என்னை பேசிட்டாங்க, என்னை பேசிட்டு பிரதர், அது என் மனைவி பேசி திட்டினாங்க பிரதர், அப்புறம் நான் வாயை நாம சும்மா இருப்பேனா பிரதர்? அதான் நான் பேசினேன். பேசுங்க. அவர் சொல்றாரு, என்னை நெருக்குனாங்க, என்னை ஒடுக்குனாங்க, ஆனாலும் நீ நல்லா இருக்கணும்னு நான் வாயை திறக்காம இருந்தேன். ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நீ வாயை மூட மாட்டவாரு. பிரதர் நீங்க வாயை மூடி பாருங்க, எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஒன்று, இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார் தெரியுமா? 2 தான் செஞ்சார். ஒரு கட்டம் வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து ஒரு கட்டம் வந்த உடனே வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதை பேசுறாருன்னா 7 வாக்கியங்களை பேசுறாரு. எல்லாமே பழைய ஏற்பாட்டு வசனமா பேசுறாரு. வசனத்தை பேசி 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 ஜெயிச்சிட்டார். இயேசு சிலுவையில் எப்படி சாத்தானை ஜெயிச்சார் நினைக்கிறீங்க? சண்டை போட்டா, நீ கம்பெடு நானும் கம்பெடுக்கிறேன், அப்படியா? அதெல்லாம் இல்லை. ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அடுத்து திறந்தா வெறும் வசனமா வெளியே வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒரு கட்ட வரைக்கும் வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தா என்னதான் வெளியே வரணும்? வசனமா வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எனக்கு தெரிஞ்சு போச்சு பிரதர், என்னைய சாத்தான் பேச வச்சு தான் என்ன செஞ்சிருக்கான், இவ்வளவா செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு பிரதர். இனிமே நான் தப்பா எதுவும் இனிமே நான் பேச மாட்டேன் பிரதர். ஆனா இனிமே நான் பேசல பிரதர், நிஜமா இனிமே பேச மாட்டேன் பிரதர். என்னன்னா இனிமே பேசல, ஆனா நான் முடிக்கிறேனால நீங்க ஏதோ ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்குள்ள, சொல்லுங்க. இனிமே பேசல, ஆனா கரெக்டா சொல்லுங்க. இத்தனை நாள் பேசியிருக்கேன் பிரதர், இனிமே பேசணும்னு அவசியமே இல்லை. வண்டியா கண்டெய்னரா பேசி வச்சிருக்கேன். வாழ்க்கை முழுசுக்கும் பேசியிருக்கேன் பிரதர். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? பேசுறதான் பேசிவிட்டு தனியா போய் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். எங்க கேன்சல் பண்றது? ஏதாவது ஒரு வசனம் காட்டுங்க பார்க்க கேன்சல் பண்றதுக்கு. வார்த்தையை கேன்சல் பண்ண அதுக்கு பண்ணவே முடியாது தெரியுமா உங்களுக்கு? கொட்டிடலாம், ஆனா என்ன செய்ய முடியாது. நல்லா பழமொழியில இருந்து வசனம்ல இருந்து நல்லா தான் தெரியுது. பேசுறதெல்லாம் பேசிவிட்டு கிச்சனுக்குள்ள போய் நின்று இயேசுவின் ரத்தத்தில் அழிக்கிறேன். ரத்தம் என்ன ரப்பரா எடுத்து உடனே கடன்னு அழிக்கிறதுக்கு. அதுக்கு வேதத்தில் ஆதாரமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? பேசிட்டா என்ன செய்யவே முடியாது. அப்ப என்ன பிரதர் செய்யறது? நான் எவ்வளவு தப்பா பேசி வச்சிருக்கிறேன், மரணத்தை அழிவை எவ்வளவு பேசியிருக்கேன், என்ன பிரதர் செய்யறது? இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா, உண்மையா இதுக்கு வழியே கிடையாது. ஆனா ஒரு உண்மையாவே உட்கார்ந்து தேடினேன், ஆண்டவரே அப்ப இதுக்கு என்னதான் வழி? ஜனங்கள் அவ்வளவு பேசியிருக்காங்களே இல்ல. அப்ப ஆண்டவர் அதை கரெக்டா ஒரு நாள் எனக்கு காட்டி கொடுத்தார். இதை சரி செய்ய ஒரே ஒரு வழி தான் இருக்கு பைபிள்ல. நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேடினீங்கன்னா கூட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சரி எடுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம். சீக்கிரம் எடுங்க, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். பிரட்டுங்க. நீங்க பிரட்டுற வேகத்திலே தெரியுது எம்பிட்டு பேசியிருப்பீங்க. பேப்பர் சத்தம் இப்பதான் கேட்குது பாருங்க, இவ்வளவு நேரம் கேட்டுச்சா? எடுங்க, எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் 19:20 வசனம். சேர்ந்து வாசிங்க, கடைசி வசனம். அப்போஸ்தலர் 19:20 வசனம்.
இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் விட்டுருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இனி வருகிற நாட்கள்ல இந்த வசனத்தை, வாக்குத்தத்தங்களை எடுங்க, அத பேச ஆரம்பிங்க. வசனம் விருத்தி ஆக 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 எல்லா தீமைகளையும் மேற்கொள்ளும். The power of overcome, மேற்கொள்ளுகிற வல்லமை. ஒரு காரியம் தப்பாயிருச்சு, அதை சரி செய்து மேற்கொண்டு எழும்புகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும், புரிய முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் எனக்கு பதில் சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. ஆரோன் எதை போட்டாரு? கோலை போட்டாரா? கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய அப்ப கோல் சர்ப்பம் போல மாறுச்சுன்னு சொல்லலாம், அல்லது எது சர்ப்பம் போல மாறுகிறது? வார்த்தை சர்ப்பம் போலதான். அடுத்து அந்த கோல் மற்ற எல்லா சர்ப்பங்களும் என்ன பண்ணுச்சு? அப்ப அது விழுங்குச்சுன்னு சொல்லலாம், எது விழுங்குதுன்னு சொல்லலாம். அதே தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தையை எடுத்து உங்க வாழ்க்கைக்குள்ள போட்டுக்கிட்டே இருங்க. இது சாத்தானுடைய எல்லா தீமைகளையும் விழுங்கும். இதத்தான் வசனம் சொல்லுது. சாட்சியின் வசன வெளிப்படுத்தல சொல்லுது, சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். எழுந்து நிப்போமா. உங்க வெற்றியுள்ள வாழ்வு வார்த்தையில தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை பேசிட்டே இருங்க. உங்க வாயை திறந்தா ஒன்னு வசனம் வரணும், இல்லைன்னா அந்நிய பாஷை வரணும். ரெண்டு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா சாப்பாடு, திட உணவு சாப்பிடணும், சாலிட் ஃபுட் சாப்பிடணும். ஃபுட்டு மட்டுமே சாப்பிட முடியாது, தண்ணியும் குடிக்கணும், இல்லை வாட்டர் வேணும், லிக்விட் ஃபுட்டு வேணும். அதே போல தான் ஒன்று வார்த்தை, இது ஜீவ அப்பம், இன்னொன்று ஜீவ தண்ணீர், அந்நிய பாஷை. வாயை திறந்தா ஒன்று வசனம் வெளியே வரணும், இல்லைன்னா என்ன வெளியே வரணும்? அந்நிய பாஷை வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம். தன் நாவை அடக்குகிறவன் யாருன்னு இருக்கு இல்லையா? உங்களால உங்க நாவை அடக்க முடியாது. ஆனா நீங்க அந்நிய பாஷையில பேச 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 ஆவியானவரே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது ஆவியானவரால தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?